අද එලිදරව් පොතේ ස්වාමීන් වහන්සේගේ සිංහාසනය ගැන බලන්න යනවා. ஆண்டவருடைய சிங்காசனத்தை குறித்து பார்க்க போகின்றோம். දැන් අපි දැන් එලිදරව් පොතේ 4 වෙනි පරිච්ඡේදය තුලට පිවිසිලා ඉන්නේ. நான் வெளிப்படுத்த விசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கின்றோம். පළවෙනි පදේ එදා මම උගන්වලා ඉවරයි. கடந்த முறை நாங்கள் முதலாவது வசனத்தை கற்றுக் கொடுத்து விட்டேன். ඒකේ සභාව ඔසවා ගැනීම ගැන අපි කතා කරලා ඉවරයි. சபை எடுத்துக்கொள்வதை குறித்து பேசி ஆகிவிட்டது. මතක් කරලා දෙන්නම්. மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். සභාව ඔසවා ගනු ලබනවා නේද? சபை எடுத்துக்கொள்ளப்படும் தானே. එදායින් පස්සේ සිදුවෙන්න යන දේවල් තමයි அதற்கு பிற்பாடு நடைபெற போற காரியங்கள் தான் එලිදරව් 4 ඉඳලා 22 වෙනකන් තියෙන්නේ. வெளிப்படுத்த விசேஷம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. ඔය දේ දන්නේ නැති අය இதை தெரியாதவர்கள் ඔය ලෝකේ මොකක් හරි එකක් වුණාම உலகத்தில் ஏதாவது ஒரு காரியம் நடைபெற்றால் අන්න අර සුදු අස්පයාවා කියනවා. அதோ வெள்ளை குதிரை வந்து விட்டது, අන්න අර අලු අස්පයාවා කියනවා. அங்கே சாம்பலிடமான குதிரை வந்து விட்டது. ඊජිප්තුවේ කවුරු හරි මරා ගන්න බෑ. ஈகிப்தில் யாராவது அங்கே மறைக்க முடியாது. අර එලිදරව් පොතේ තියෙන්නේ අර 3 වෙනි අස්පයා. அந்த வெளிப்படுத்த புதிக்கிறதான மூன்றாவது குதிரை ඌ තමයි ආවේ. அதுதான் வந்தது. ෆොටෝ එකක් ගත්තලු. படம் எடுத்தாங்களாம். ඒකේ අර අස්පයා වගේ அந்த පේනවලු. குதிரையை போல தென்பட்டதாம். අනේ මේ මම ඉස්සලා දේව මෙහෙය පටන් ගන්න කලින් ඕගොල්ලෝ යාඥා කරගෙන ඉන්නකොට நீங்க ஆராதனை தொடங்க முன்பதாக ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது මම මගේ ෆෝන් එකෙන් ෆොටෝ දෙකක් ගත්තා. நான் என்னுடைய போனில் 2 படங்களை எடுத்தேன். ඒ ෆොටෝ එකේ බලනකොට அந்த படத்தை பார்க்கும்போது මේ තියෙනවා මේ පාස ඩැනිගේ ෆෝන් එකේ තියෙන මේ ලයිට් වලින් නිකන් මේ කිරණ වගේ එනවා තියෙනවා. அங்கே வெளிச்சத்திலே கதிர்களாக வருகின்றதா. මම ටක් ගාලා පාස ඩැනිටයි පාස තුෂාරටයි කිව්වා பாச துஷாருக்கு பாச இறங்கி பாச திடீர்னு சொன்னாராம், බලහම්බන් දේව දූතයෝ එහාට මෙහාට පියාසර කරනවා. பாருடா தேவதூத அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். කරන්න තියෙන්නේ මොනවද என்ன දන්නවද? தெரியுமா செய்யணும்? ඕක කොම්පියුටරේට දාලා அது கணனிக்கு போட்டு ඔය බල්බ් එක පොඩ්ඩක් ඇඩ්ජස්ට්මන්ට් එකක් දාලා அந்த பல்பை ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி ඕක පොඩ්ඩක් ජල් ප්‍රීස් ටිකක් ඒකට අමුණලා ஏதாவது ஜல்பிரீஸ் அதுக்கு போட்டு YouTube එකේ දානවා. யூடியூபுக்கு போட்டு අන්න දේව දූතයෝ ඇවිල්ලා පියාසර කරනවා. அந்த தேவதூத வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லணும். ඒවා විශ්වාස කරන அதை விசுவாசிக்கிற මෝඩ පොල් බූරුවෝ ඉන්නවා. தேங்காய் மடையர்கள் இருக்கிறார்கள். උන් ඉන්නකන් அவர் இருக்கும் பரியந்தம் මේ වගේ කතා කියන එවුන්ගෙන් අඩු හිඟයක් இப்படி නැහැ. கதை சொல்றதே குறைவே இருக்காது. හරිද මං කියන්නේ? சரியா நான் சொல்றது? ඒ නිසා දෙවියන් වහන්සේගේ සිංහාසනය ගැන ஆகவே தேவனுடைய சிங்காசனத்தை குறித்து අපි බලන්න යනවනේ. நாங்க பார்க்க போகிறோம் தானே. අපි බලන්න යන්නේ මොනවද நாங்க දන්නවද? எதை பார்க்க போகிறோம் தெரியுமா? ඇත්තටම ඒක දැකපු එක්කෙනෙක්ගේ සටහන. உண்மையாகவே அதை நேரடியாக கண்டவருடைய அறிக்கை. මොකද යොහන් බොරුවක් නෙවෙයි ලියන්නේ. யோவான் சான பொய்யல்ல இங்க எழுதியிருப்பது. ස්නාන නෙල්ල යොහන්. யோவான் பொய்யல்ல எழுதினது. මොකද යොහන් ඇත්තටම ස්වර්ගය දැක්කා. யோவான் உண்மையாகவே பரலோகத்தை கண்டார். ආත්මය තුලින් එයා බැලුවා ඒක. அதுக்குள்ளாக அதை கண்டார். ඉතින් සමහර මගෙන් අහනවා சில நேரத்தில் கேட்பார்கள், ඉතින් පාස්ටර් ඉතින් ඔයානේ වගේ දේශනාවල කියන්නේ நீங்க தான் உங்களோட பிரசங்கத்துல சொல்றீங்க මේ ස්වර්ගයට කවුරුත් මිනිස්සු ගිහින් නැහැ කියලා. பரலோகத்தை யாருமே போகவில்லை என்பதாக. ඒතර යොහන් ගියාද? யோவான் போனாரா? මන් දන්නේ නැහැ. எனக்கு தெரியாது. මෙතන කියනවා இங்க சொல்லப்படுகிறது එයා ආත්මෙන් ඒ දේවල් එහිදී දැක්කා කියලා. ஆவிக்கு ரீதியில அங்க போய் கண்டார் என்பதாக. ගිහිල්ලා බැලුවද? போய் பார்த்தாரா? මගක් හරියට ගිහිල්ලා බැලුවද? பாதி அளவுல போய் பார்த்தாரா? නැත්නම් මෙහි ඉඳන් බැලුවද? எல்லாரும் இங்க இருந்து பார்த்தாரா? මන් දන්නෙත් නැහැ. எனக்கு தெரியாது. මට වැටකුත් නැහැ. எனக்கு தேவையும் இல்லை. හැබැයි මම එකක් කියන්නම්. நான் ஒன்று சொல்லுகிறேன், වෙන මිනිස්සු ස්වර්ගයට ගිහිල්ලා බලලා එනවයි කියන ඒවා ඇත්ත නෙවෙයි. வேறு ஜனம் சொல்லுவது மற்றவர்கள் சொல்லுவது அதெல்லாம் உண்மை அல்ல. ඒ අය මොකක් හරි යේසුස් වහන්සේගේ දර්ශනයක් දැකලා ඇති නෑ නෙවෙයි. ஏதாவது இயேசுவே ஏதோ தரிசனத்தை கண்டிருக்கலாம். තේරෙනවද? விளங்குறதா? හැබැයි ஆனால் ස්වර්ගයට අපි යන්න යන්නේ பரலோகத்துக்கு நாங்கள் போக போவது සභාව සවා ගන්න ලබනකොට. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு. ඉතින් ඔය මේ ස්වර්ගයට ගියා දර්ශනයෙන් හරි මොකෙන් හරි ගියා. தரிசனத்திலோ ஏதோ பரலோகத்துக்கு போனேன். මේ වගේ දේවල් තියනවා කියලා එක එක්කෙනා කියනවනේ. இப்படி காரியத்தை ஒவ்வொருத்தர் சொல்றாங்க தானே. ඒවා කොච්චර බොරුද කියලා අපි බලන්න යනවා. அவைகள் எவ்வளவு பொய் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகின்றோம். මොකද ඇත්තට දේවානුභාවයෙන් ඕක දැකපු தேவனுடைய அனுகிரகத்தில் இதை கண்ட දේව කැඳවීමෙන් එළිදරව්ව ලබා දුන්
தேவனுடைய அழைப்பிலே இந்த வெளிப்படுத்தலை பெற்றுக்கொண்ட බයිබලේ අවසාන පොත නැමැති එලිදරව් පොත ලියපු வேதத்திலே கடைசி புத்தகமாக வெளிப்படுத்த விசேஷ எழுதின ඒ යොහන් කියන දේ නම් සත්‍යයි සත්‍යයි සත්‍යයි. அந்த யோவான் சொல்லுது உண்மை உண்மை உண்மை. වෙනයුන් කියන ඒවා வேறு மற்றவர்கள் சொல்வார்கள் බොරු බොරු අමුබොරු. அது பொய் பொய் பச்சை பொய். හරිද? சரியா? බලමුද අපි? பாப்போமா? හරි පළවෙනි පදේ කෝකටත් ආපහු කියවන්නම් මොකද එදා අපි බැලුවනේ ඒක. மறுபடியுமாக நாங்கள் அதிகாரத்தை முதல் வசனத்தில் நாங்கள் பார்ப்போம். ඉන් පසු අහසේ දොරක් ඇරී තිබෙනවා මම දුටිමි. හොරණෑවක ශබ්දය මෙන් මා සමග කතා කරනවා මා ඇසු පළමුවෙනි හඬද මෙහි නැගී වරෙන්න. මේ දේවලට පසුව විය යුතු දේවල් නොඹට පෙන්වන්නෙමි කීය. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருக்கிற இருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. දැන් ඒක මතක ඇති ඔයගොල්ලන්ට මම කොහොමද මොනවද ඒ ගැන කිව්වේ කියලා. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எப்படி நான் சொன்னேன் என்பதாக. ඒක තාම අහලා නැති අය බය වෙන්න එපා. හෙට අනිද්දා ඒක YouTube එකට එනවා. அதை இன்னும் கேட்காதவங்க நான் யூடியூப்ல கேட்கலாம். දැන් දෙවෙනි පදේ ඉඳන් අද පටන් ගමු. இரண்டாம் வசனத்தை நாங்கள் பார்ப்போம். ඒ කියන්නේ හිම මම ආත්මයානන් වහන්සේ තුල සිටියෙමි. உடனே ஆவிக்குள்ளானேன். එවිට ස්වර්ගයෙහි සිංහාසනයක් තිබුණේය. அப்பொழுது இதோ வானத்தில் சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. ටිකෙන් ටික යන්කෝ අපි. முள்ள முள்ள போவோமே நாங்க. ඒ කියන්නේ හිම உடனே මෙතුමා ආත්මයානන් වහන්සේ තුලට ගියාලු. ஆவிக்குள்ளானாராம். මොකද හේතුව මොනවද දන්නවද? என்ன காரணம் தெரியுமா? එයා තාම මැරිලා නැහනේ. அவர் மறிக்கவில்லை, තාම එයා අන්වෙසක් අරන් නැහනේ. மறுவும் அடையவில்லை. ඒ නිසා එයාට ස්වර්ගයට යන්න බෑනේ. அவருக்கு பரலோகம் போக முடியாது. දර්ශනයකින් හෝ ස්වර්ගයට යන්න ස්වර්ගයේ දේවල් බලන්න නම් தரிசனத்திலோ பரலோகத்தின் காரியங்கள் பார்க்க வேண்டுமானால் ඒක කරන්න පුළුවන් වන්නේ ශුද්ධාත්මයන් වහන්සේ තුල පමණයි. அதை செய்ய முடியும் பரிசுத்தாவினுக்குள் மாத்திரமே. ඒ නිසා ඒ කියන්නේ හිම මෙයා ශුද්ධ ආත්මයන් වහන්සේ තුලට ගියා. உடனே ஆவிக்குள்ளானார். එතකොට මෙයා දැක්කේ මොනවද දන්නවද? இவர் என்னத்தை கண்டார் தெரியுமா? ස්වර්ගයේ සිංහාසනයක් දැක්කලු. பரலோக ராஜ் அங்க ஒரு சிங்காசனத்தை கண்டார். මොනවද දන්නවද එයා දැක්කේ නැත්තේ? எதை தெரியுமா அவர் பார்க்கவில்லை? ස්වර්ගයේ රාජ්‍ය සභාවක්. அங்கே ராஜ சபையை தான் அவர் காணவில்லை. ඒ කියන්නේ එයා කාමරයක් දැක්කේ නැහැ. ஒரு அறையை காணவில்லை, මාලිගාවක් දැක්කේ නැහැ. ஒரு மாளிகையை காணவில்லை. ඒ මාලිගාව තුල සිංහාසනයක් තිබුණ එක දැක්කේ නැහැ. மாளிகைக்குள்ளே சிங்காசனம் இருப்பதை காணவில்லை. මේක හරි වැදගත්. இது முக்கியம். මොකද සමහරු කියනවා சிலர் சொல்லுகிறார்கள் ස්වර්ගයට ගියාලු பரலோகத்துக்கு போனார்களா, ලොකු විශාල කාමරයක් තිබ්බා. பெரிய ஒரு அறை இருந்ததா? කාමර නැහැ. அறை கிடையாது. තේරෙනවද? சரியா? ගේට්ටු නැහැ. அங்கே கேட்டும் கிடையாது, மதில் கிடையாது, තාප්ප නැහැ. மதில்கள் கிடையாது. තාප්පවල අලවන පෝස්ටර් ගහන්න පාප්පත් නැහැ. அங்கே அங்கே மதில்களை ஒட்டுவதற்கு நோட்டீஸ் ஒட்டுவதற்கு பாப்பையும் கிடையாது. හරිද මං කියන එක? சரியா? එතකොට සමහරු කියනවා சிலர் சொல்லுவார்கள் ස්වර්ගයට යනකොට ගේට්ටුවක් තියෙනවා. பரலோகத்துக்கு போகும்போது நான் ஒரு வாசலை கண்டேன். ඉංග්‍රීසියෙන් කියනවා pearly gate කියලා. කියන්නේ pearls වලට මොනවද සිංහලෙන් කියන්නේ? මුතු වලින් හදපු ගේට්ටුව. முத்துக்களாகிய ஒரு வாசலை கண்டேன். දැන් මම අහන්නේ நான் கேட்கின்றேன், මුතු වලින් හරි රත්තරන් වලින් හරි මැණික් වලින් හරි මොකෙන් හරි மாணிக்க கற்களோ முத்துக்களோ தங்கமோ ஏதுவோ ගේට්ටුවක් කියන්නේ ගේට්ටුවක් නේ. வாசல் என்ன வாசல் தானே. ගේට්ටු මොකටද දාන්නේ? ஏன் வாசல் மூட வேண்டும்? එක්කෝ ඇතුලේ ඉන්න එක එළියට නොයන්න, ஒன்று உள்ளிருப்பவர் வெளியே போகாம இருப்பதற்கு, නැත්නම් එළියේ ඉන්න එක ඇතුලට නොයන්න. இல்லாவிட்டா வெளியே இருப்ப உள்ளே போகாதபடிக்கு. ඇතුලේ ඉන්නේ දෙවියන් වහන්සේ. உள்ளே இருப்பது ஆண்டவர், උන්වහන්සේගේ දූතයෝ. அவருடைய தூதர்கள். ඒතර ඒගොල්ලෝ ගේට් පාස් අරගෙන එළියට එන්න ඕන කියන සංකල්පයට මම විරුද්ධයි. அவர்கள் கேட் பாஸ் எடுத்து வெளியே வரும் என்பதை நான் விரோதிக்கின்றேன். හරිද මං කියන එක? சரியா? දෙවියන් වහන්සේ ගේට්ටු අරගෙන යන්න ඕනේද? ஆண்டவர் அவர் அந்த கேட்டை திறந்து கொண்டு வரணுமா? ඉස්සර කාලේ නම් සමහරු කියනවා ஆதி காலத்தை சொல்லுவார்கள் ඒ ගේට්ටු අරින්න වහන්න ඉන්නේ පේත්‍රුස් තුමා. அந்த கேட்டை திறப்ப மூட இருப்பது பேதுரு என்பதாக. ඉතින් ඒ කාලේ රිමෝට් කන්ට්‍රෝල් තිබුණේ அந்த නැහැ. அந்த அந்த தூரத்திலிருந்து நமக்கு ரிமோட் கொண்டு இருக்கவில்லை தானே. හදිසියවත් ඒ කාලේ ඒ මූල ධර්මයේ දාපයෝන් අද හිටියානම් அந்த நாளில் இருந்தவர்கள் இங்கு இப்ப இருப்பார்களே. ஆனால் උන් කියයි ඒ ස්වර්ගයේ ගේට්ටුව අසල
ලස්සන මාලිගාවක් තියෙනවා. அந்த கேட்டுக்கு அருகில் அழகான ஒரு மாளிகை இருந்தது. ඒ මාලිගාවේ ඉස්සරහා පැත්තට වෙන්න ලස්සන කාමරයක් තියෙනවා. அந்த மாளிகை முன்னர் அழகான ஒரு அறை இருக்கின்றது. ඒ කාමරේ CCTV ස්ක්‍රීන්ස් බලාගෙන පේත්‍රස්තුමා රිමෝට් එක තියන් ඉන්නවා ගේට්ටුව ඇරලා වහන්න. அங்கே பேதுரு சிசி கேமராவுடன் அங்கே ரிமோட் வச்சு கொண்டிருக்கிறார் கேட் திறப்பதுக்கும் மூடுவதற்கும். මොන පිස්සුද මේ? எவ்வளவு பைத்தியம். මොකටද දෙයනේ ගේට්ටු? ஏன் கேட்? අනිත් එක එළියෙන් ඇතුළට යන්න බැරුව ගේට්ටු දානවා. வெளியிருந்து உள்ளே போகாத படிக்க கேட் போடுறது. ඒ කියන්නේ ස්වර්ගයට වෙනකන් වගේ යන්න පුළුවන්. அது பரலோக அறை வரையும் போகலாம். අර ඇතුළට යන ටික තමයි කේස්. அந்த உள்ளுக்கு போறதுதான் பிரச்சனை. ගේට්ටු දාලා වහලා. கேட் போட்டு மூடி இருக்கு. මොන මෝඩ කතන්දර. இவ்வளவு மடத்தனமான பேச்சு. යේසුස් වහන්සේ කිව්වේ මමයි ස්වර්ගයට යන දොරටුව කියලා. அவரே சொன்னா பரலோக ராஜ்யத்தின் கதவு நான் என்பதாக. සංකේතමත් සංකල්පයක් උන්වහන්සේ ඉදිරිපත් කරේ. ஒரு அடையாளத்தை தான் உருவகமா தான் சொன்னார். මා තුලින් හැර ස්වර්ගයට යන්න බෑ. என்னால் எந்த ஒருவரும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது என்று சொன்னார். නැතුව ගේට්ටු දාගෙන නේ. அங்க கேட் போட்டுக்க அல்ல. හරිද මේ තුමා ගේට්ටු තිබුණා නම් දැකලා ඇතිනේ. கேட் போட்டிருந்தா யுவான் கண்டிருக்கலாம். ඊට පස්සේ ලොකු රජ මාලිගාවක් තියෙනවා. ராஜ மாளிகை அங்கே இருந்ததாம். ඊට පස්සේ ඒක ඇතුලේ සිංහාසනය තියෙනවා. அது உள்ளே சிங்காசனம் இருந்ததாம். ඒක මේස දාලා තියෙනවලු. அதுல மேஜை போடப்பட்டிருந்ததாம். මේසේ උඩ වීඩියෝ ටේප් තියෙනවලු. அங்க வீடியோ கேசட் இருக்கின்றதா மேஜையிலே. හරිද මේවා බහූත කතා. இது அனாவசியமான கதைகள். මෙතුමා දකින්න සිංහාසනය තිබුණේ කොහෙද දන්නවද? இவர் கண்ட சிங்காசனம் எங்க இருந்தது தெரியுமா? ස්වර්ගේ. பரலோகத்திலே. ඒ කියන්නේ ස්වර්ගය කියන්නේ මොකක්ද දන්නවද? பரலோகம் என்றால் என்ன? ඒක තමා රාජ්‍ය සභාව. அதான் ராஜ சபை. ස්වර්ගය තුල பரலோகத்துக்குள்ளே රාජ්‍ය සභාවක් නෑ. ராஜ சபை இல்லை. ස්වර්ගයම රාජ්‍ය සභාව. பரலோகமே ராஜ சபை தான். තේරෙනවද? சரியா? එතකොට ඒ ස්වර්ගයේ සිංහාසනයක් තියෙනවා. அந்த பரலோகத்திலே சிங்காசனம் இருக்கின்றது. දැන් බලමු ඊගාවට මොනවද එතුමා කියන්නේ அடுத்து කියලා. என்ன சொல்லுகிறான்னு பார்ப்போம். ඒ සිංහාසනයේහි එක්කෙනෙක් වැඩහුන් සේක. அந்த சிங்காசனத்திலே ஒருவர் வீற்றிருந்தார். දැන් මම ඔගොල්ලෝ දන්නවා ඇති මගේ කට්ටිය දන්නවා මං ග්‍රීක් වලින් ඕවා කියවන්නේ කියලා නේද? எங்க ஜனங்களுக்கு தெரியும் பாசைகளை கிரீக் பாஷையிலே வாசிப்பார். සමහර වෙලාවට ග්‍රීක් වලින් කියන එක සිංහලෙන් කියනකොට එච්චරට පැහැදිලි නෑ. இந்த கிரீக்கிலே சொல்வதை தமிழிலோ சிங்கத்தை சொல்லும்போது அழகாக ஒரு விளக்கம் கிடைக்காது. දැන් මෙතන මෙයා කියන එක නිකන් සරලව කියනවා වගේනේ අපිට ஒரு හැඟෙන්නේ. சாதாரணமாக சொல்லுது போல தான் எங்களுக்கு உணர்கிறது. මං සිංහාසනයක් දැක්කා. நான் சிங்காசனம் கண்டேன். ඒකේ කෙනෙක් ඉඳගෙන හිටියක් දැක්කා. அது ஒருத்தர் அமர்ந்ததை கண்டேன். නෑ. இல்லை. එයා කියන්නේ මොනවද என்ன දන්නවද? தெரியுமா சொல்லுகிறார்? එතන එයා පාවිච්චි කරන එක් කෙනෙක් කියන ඒ වචනය තුල அந்த இடத்துல பாவிக்கிற ஒருவர் என்ற வார்த்தைக்குள்ளே බහුවචනයක් තියෙනවා. ஒரு பன்மை பன்மை இருக்கின்றது. ඒක වචනය බහුවචනය දන්නවනේ. ஒரு நிறை ஒருமை, பன்மை. பன்மை இருக்கு தானே. එරුමයි இல்ல ஒருமை பன்மை. එතකොට මෙතන මෙතුමා පාවිච්චි කරන ග්‍රීක් වචනය இந்த இடத்துல இவர் பாவிக்கிற கிரீக் வார்த்தையானது අර එකක් කියන එක නෙවෙයි. அந்த பன்மை அல்ல, ஒருமை அல்ல. සෑහෙන දේවල් එකතුවෙන් තියෙන එකක්. அது நிறைய காரியங்கள் அமைந்திருக்கிற ஒரு செயல். දැන් අපි මෙහෙම කියනවා. இப்படி சொல்லுவோமே. දැන් පන්ති කාමර පන්තිය කිව්වනම් வகுப்பு என்று சொல்லும் போது අර්ථ දෙකක් තියෙනවා. ரெண்டு அர்த்தங்கள் இருக்கின்றன. එකක් ඒ කාමරය. அது ஒரு அறை. ඕන්නම් පන්ති කාමරය කියන්න පුළුවන් නැත්නම් පන්තිය. வகுப்பு அறை அல்லது வகுப்பு என்று சொல்லலாம். මෙයා කොතනද ඉන්නේ? வேற எங்கே இருக்கிறார்? මම දැක්ක පන්තියේ ඉඳගෙන හිටියා. நாங்கள் அது வகுப்பில் அமர்ந்திருந்தார். එතකොට ඒක අර ශාලාව විග්‍රහ කිරීම. அது அந்த அறையை விவரிப்பது. හැබැයි ஆனால் පන්තිය කියලා කියනකොට வகுப்பறை என்று சொல்லும் போது පන්තිය කියන ඒක වචනය ඒක වචනයක් වුණාට ஒருமையிலே அதை சொல்லும் போது ඒක බහු දෙයක් පෙන්වන ඒක වචනයක්. அது பன்மையை காட்டுகிற ஒரு வார்த்தையா இருக்கின்றது. පන්තිය කියලා කියන්නේ வகுப்பு என்று சொல்லும் போது ශිෂ්‍ය ශිෂ්‍යාවන්ගෙන් සමන්විත ඒකකයක්. மாணவ மாணவிகளால் அமர்ந்திருந்த ஒரு காரியம். අපි කියමුකෝ ශිෂ්‍යයන් 10 දෙනයි ශිෂ්‍යාවන් 10 දෙනයි ඉන්නවා. மாணவிகள் 10 பேர், மாணவர்கள் 10 பேர் இருந்தார்கள். 20 දෙනෙක්ගෙන් යුක්ත වූ 20 பேர் அடங்கிய පන්තිය නමුත් வகுப்பு ஆனாலும் පන්තිය කියන ඒක වචනයෙන් අපි හඳුන්වනවා. வகுப்பறை என்று ஒருமையிலே நாங்கள் அதை சொல்லுகிறோம். ඔයගලන්ට තේරෙනවද? விளங்குறதா? එතකොට පන්තිය කියන්නේ ඒක වචනයක්ද බහු වචනයක්ද? வகுப்புன்னு சொல்லும்போது ஒருமையா பன்மையா?
ඒක වචනයක් උරුමයි ஒருமை ඒ වුණාට බහු දෙයක් පෙන්වන එක වචන. ஆனாலும் பன்மையை காட்டுகிற ஒரு காரியம். ඒ වගේ බොහෝ දේවල් තියෙනවා. அநேக காரியம் இருக்கின்றன. සභාව சபை කියන්නේ ඒකද? சபை என்ன உண்டு? නමුත් ඒක ඇතහෙලිවන්තයින්ගෙන් යුක්ත වූ දෙයක්. அது விசுவாசிகளால் அடங்கிய ஒரு காரியம். 100ක් 200ක් ඉන්නවා නමුත් එක සභාවක්. 100 200 ஆனால் ஒரு சபை, තේරෙනවද? එක පවුලක්. ஒரு குடும்பம். නමුත් බොහෝ දෙනෙක් එක ඉන්නවා. அநேகர் இருக்கிறார்கள். ඒ වගේ அதே போல මෙතුමා අර එක්කෙනෙක් කියලා කියන ඒ වචනය තියෙනවා නේද? ஒருவரை என்று அந்த சொல்லப்பட்டிருக்கிறது தானே. ඒකේ බහු තේරුමකුත් ඇතුලේ තියෙනවා. பன்மையிலே அர்த்தமும் உள்ளே இருக்கின்றது. මොකද්ද දන්නවද තේරුම? என்ன தெரியுமா அர்த்தம்? එල්ලිදරව් 4 වෙනි පරිච්ඡේදයේ வெளிப்படுத்தும் விசேஷம் 4ஆம் அதிகாரம் සිංහාසනයේ ඉඳගෙන ඉන්න ඒ තුමා சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிற அவர் පියාණන් වහන්සේ විතරක් නෙවෙයි. பிதா மாத்திரம் அல்ல. පුත්‍රයාණන් වහන්සේ ශුද්ධාත්මයන් වහන්සේ ඒ තුන් දෙනාම එක්කෙනෙක් හැටියට ඉඳගෙන. பிதா குமாரன் பரிசுத்த மூவரும் ஒருவராக அமர்ந்திருக்கிறார். Praise the Lord. ஹalleluya. මොකද පස්වෙනි පරිච්ඡේදය යනකොට සීන් එක වෙනස් වෙනවා. அங்கே 5ஆம் அதிகாரத்துக்கு போகும்போதெல்லாம் மாற்றம் அடைகிறது. මොකද එතනින් පස්සේ යේසුස් වහන්සේ වෙනම ඉදිරිපත් වෙනවා. அதன் பிற்பாடு இயேசு வித்தியாசமாக வருகிறார். ශුද්ධාත්මයන් වහන්සේ වෙනම ඉදිරිපත් වෙනවා. பரிசுத்த வேறு விதமா வருகிறார். ඒ නිසා මේ සාමාන්‍යයෙන් අපිට තියෙන අදහස මොනවද දන්නවද? எங்களுக்கு இருக்கிற எண்ணம் என்ன தெரியுமா? බයිබලේ කියලා තියෙනවානේ යේසුස් වහන්සේ පියාණන් වහන්සේගේ දකුණු පාර්ශවයේ ඉඳගෙන ඉන්නවා කියලා. அங்கே வேதம் சொல்கிறது தானே, அங்கே ஆண்டவர் பிதாவினிடத்தில் வலது பாசில் அமர்ந்திருக்கிறார் என்பதாக. ඒ නිසා බොහෝ අය හිතනවා அநேகர் நினைக்கிறாங்க සිංහාසන දෙක තුනක් තියෙනවා. 2-3 சிங்காசனம் இருக்கின்றது. පියාණන් වහන්සේට යේසුස් වහන්සේට ශුද්ධාත්මයන් වහන්සේට වෙන වෙනම. பிதாவுக்கும் பரிசுத்தாவியானுக்கும் குமாரனுக்கும். නෑ. இல்லை இல்லை. ඒ තුන් දෙනාම එක දෙවියන්. அது மூவரும் ஒரே கடவுள். ඒ උනාට පුද්ගලයන් තුන් දෙනෙක්. ஆனா 3 நபர்கள். ඒක අපිට තේරෙන්නේ නැහැ. அது எங்களுக்கு விளங்காது. තේරෙන්න ඕනේ නැහැ. விளங்க தேவையில்லை. හැබැයි මෙතන අපි මතක තියාගන්න நீங்க ඕනේ. ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன? සිංහාසනේ ඉඳගෙන ඉන්න තැනන් වහන්සේ එළිදරව් 4 4ஆம் அதிகாரத்திலே சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவர் පියාණන් වහන්සේ විතරක් නෙවෙයි. பிதா மாத்திரமல்ல, ත්‍රිත්ව දෙවියන් වහන්සේ. திருத்துவ தேவன். දැන් තේරෙනවද ඔයගලන්ට? விளங்குறதா? ත්‍රිත්ව දෙවියන් වහන්සේ සිංහාසනේ ඉඳගෙන ඉන්නවා. திருத்துவ தேவன் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறார். ඔන්න ඉතිරි ටිකට අපි යන්. அடுத்து போவோம். ඒ සිංහාසනයේහි එක්කෙනෙක් වැඩහුන්සේක තුන්වෙනි පදය එහි වැඩහුන් තැනන් වහන්සේ පෙනීමෙන් සූර්ය කාන්ති සහ ලෝහිතංක මැණික් වලට සමානව සිටීසේක. வீட்டிருந்தவர் பார்வைக்கு வச்சுகிற கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். දැන් යොහන් පව් யோவான் பாவம். ඒ මනුස්සයාට මේ තමන් දකින එක විග්‍රහ කරගන්න තේරෙන්නේ. தான் கண்டதை விளக்காம எழுத தெரியவில்லை. මොකද ලෝකෙ දෙයක් දැක්කනම් අපිට පුළුවන් ඒක විග්‍රහ කරන්න. உலக பிரகமாக்காரதை கண்டால் எங்களுக்கு முடியும் அதை விவரிக்க. දැන් අපි සත්තු දැකලා තියෙනවා. நாங்கள் மிருகங்களை கண்டிருக்கின்றோம். අපි දැකලා තියෙන ලොකුම සතා මොකද්ද? நாங்கள் பார்த்திருக்கிற பெரிய மிருகம் எது? අලියා. யானை. ඒ නිසා සිංහලෙන් අපි වචනයක් දාගෙන තියෙනවා நாங்கள் தமிழ் வார்த்தையை போட்டு இருக்கின்றோம். අලි සයිස්. யானை அளவு பெருசு. தமிழ்ல அது இல்ல. அலிசேசினே தமிழ்லையும் சொல்லுவோம் நாங்க. right. සිංහලத்துல இருக்குது. මේ අලි පාட் දාගෙන ඉන්න එපා හරිද? யானை பாட் போட வேணாம், சரியா? ඒ කියන්නේ මේ ඒ අලි කියන වචනය ඒක සතේ. யானை நான் அது ஒரு மிருகம். අම්මෝ අලි සයිස් ගයක් ஓ, නෙව්. யானை சைஸ்ல வீடு இல்லையா? ඇත්තට අලියාව ගෙනියලා ඒ ගෙදර ගාව තිබ්බොත් யானை கொண்டு போய் அந்த வீட்டுல வைத்தா ඒ ගෙදර අලියට වැඩිය ලොකුයි. அந்த வீடு யானை விட பெருசு. හැබැයි අපි ඒ අලියට වැඩිය ලොකු ගෙදරට අලි ගයක් තිබ්බා කියලා කියන්නේ யானை விட பெரிய வீட்டுக்கு யானை அளவு பெரிய வீடுன்னு சொல்லும்போது අපි දන්න සත්තුන්ගෙන් ලොකුම සතා අලියා. எங்களுக்கு தெரிந்த பெரிய மிருகம் யானை தானே. ඉතින් අපි අලි සයිස් ගයක් මේ අපි මේ මැලේසියාවේ දැක්කා. நாங்க யானை சைஸ் வீடு மலேசியாவுல கண்டோம். හැම ගයක්ම අලි සයිස්. எல்லா வீடும் யானை மாதிரி பெருசு. ටක් ගාලා අපි திடீர்னு நாங்க අලියාව මනිනවා. யானையை அலப்போம். අලියා මෙහෙම දිගින් අඩි 32යි. நீட்டத்திலே 32 அடி. එච්චර නෑනේ අලියා නේද? අவ்வளவு අලියා நீட்டம் ඕන இல்ல தானே. අඩි 10ක් දිග ඇති. ஒரு 10 அடி நீட்டம்.
ඒ කියන්නේ මැලේසියාවේ ගෙවල් අඩි 10යිද ඒ කියන්නේ மலேசியால வீட்டு நீளம் 10 அடி தானா නෑ දෙයියා. இல்ல கடவுளே අපි දන්නේ ලොකුම සතාලියා. எங்களுக்கு தெரிந்த பெரிய மிருகம் யானை හරිද? දැන් අලි සයිස් ගෙවල් කියලා කිව්වහම யானை சைஸ் வீடுன்னு சொல்லும்போது අපි මව හිතේ මවා ගත්තොත් உள்ளத்தில் நாங்க யோசிப்போம் ඒ මැලේසියාවේ ගෙවල් වලට හොඬවල් පවා මුන් හදලා තියෙනවා. அந்த மலேசியாவில வீடுகளுக்கு யானோட தும்பிக்கை கூட செஞ்சிருக்கு කොන්ක්‍රීට් එකෙන්. கான்கிரீட்ல හරිද? එහෙම කියලා හිතුවා නම් අපි මොට්ටයෝද නැද්ද? அப்படி நினைச்சா நாங்க மடையர்களா இல்லையா හරිද මං කියන එක? சரியா நான் சொல்றது ඒ වගේ அதே போல මේ මිනිස්සයා කියනවනේ இவர் சொல்லுகிறார் தானே මෙයා කියනවා සූර්යකාන්ති සහ ලෝහිතංක මැණික් වලට සමානව කියලා. அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானம் விழுந்தது அது பார்வைக்கு மரகதம் போல் இருந்தது අපි හිතනවා நாங்க நினைக்கிறோம் මේ දෙවියන් වහන්සේ එයා මැණික් ගලක් වෙන්න බෑනේ. அவர் மாணிக்க கலை இருக்க முடியாது தானே එනිසා දෙවියන් වහන්සේ තන්නේ කරව අර මැණික්කුයි ලෝකිතන්තයි දාගෙන මෙහෙම ඉඳගෙන ඉන්නවා කියලා. நாங்க நினைக்கிறோம் மாணிக்க கல்லும் தங்களும் போட்டு இப்படி இருக்கிறார் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ඒ නිසා තමයි දෙවිවරුන්ව චිත්‍රයෙන් අඳිනවුන් මොනවද කරලා තියෙන්නේ? ஆக அந்த சித்திரமாக தேவர்கள் வருபவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? ඒ දෙවිවරුන්ට ඒ දෙවිවරුන්ට පළඳලා තියෙන හැම જાතියෙම රත්තරන් අරවා මේවා. அந்த சித்திரத்திலே வரைஞ்சிருப்பார்கள் தங்கம் மாணிகள் எல்லாத்தையும் போட்டிருப்பார்கள். හරිද මං කියන එක? சரியா? ඕනම ආගමක දෙවිවරු බලන්න. எல்லா தேவர்களையும் பாருங்களே. රත්තරන් ඇඳගෙන தங்கம் போட்டு අරවා මේවා තියාගෙන அது இது வைத்துக்கொண்டு ඉතින් අපේ දෙවියන් වහන්සේවත් මේ අය මෙහෙම හිතනවා. எங்களுடைய ஆண்டவரை இப்படி இவர்கள் நினைக்கிறாங்க. හොඳට මතක තියාගන්න. நல்லா நான் வைத்துக் கொள்ளுங்க. යොහන්ට කියා ගන්න තේරෙන්නේ මේ ලස්සන කොහොමද විග්‍රහ කරන්න කියලා. யோவானுக்கு தெரியவில்லை இந்த அழகை எப்படி விவரிப்பது என்பதாக. ඒ නිසා එයා දන්න අර මේ ගල් වලින් இவருக்கு தெரிந்த அந்த கற்களினாலே ලෝහිතාංක සූර්යකාන්ත කියලා දන්න ගල් වල නම් කියලා ඒ වගේ කියලා කිව්වා. மரகதம் சூரியகாந்தம் இப்படி என்பதாக தனக்கு தெரிந்த மொழியை சொல்லுகிறார். අපි හිතන නක අර ඇත්ත සූර්යකාන්තයි අර ඇත්ත මැණික් ගලුයි තමයි ස්වර්ගයේ තියෙන්නේ. நாங்க நினைக்க மரகதம் உண்மையான மாணிக்கங்கள் தான் பரலோகம் இருக்குது நாங்க நினைக்கின்றோம். තේරෙනවද ඔයගොල්ලන්ට? விளங்குறதா? ඊගාමට යා කියනවා சொல்லுகிறார் සිංහාසනය අවට මරකතයකට සමානව පෙනෙන දේ දුන්නක් තිබුණේය. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. ஒரு வானவில் இருந்தது அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. එතනත් පරිස්සමෙන්. அங்கேயும் கவனமா இருக்கணும். ඇයි යොහන් දේ දුන්නක් වගේ එකක් තිබ්බා කියලා කියන්නේ? ஏன் யோவான் வானவில்லை போல் ஒரு காரியம் இருந்து சொல்கிறார்? ලස්සන පාට அழகான வர்ணங்கள். යොහන්ගේ කාලේ ෆොටෝෂොප් තිබුණේ නෑනේ. யோவானுடைய காலத்தில் போட்டோஷாப் இருக்கவில்லை, කම්පියුටර් තිබුණේ නෑ. கணனி இருக்கவில்லை නේද? இல்லையா? දැන් Facebook එකේ ලස්සන පින්තූරයක් දාලා තිබ්බා මට හරි hina ඒක බලලා. முகப்புத்தகத்தில் ஒரு படம் போட்டிருந்தாங்க, அதை பார்த்து சிரிப்பா இருந்ததாம். පාටවල් දාලා வர்ணங்களை போட்டு මෙහා පැත්තේ කෙල්ලෙකුයි මෙහා පැත්තේ කොල්ලෙකුයි ඉන්නවා. இந்த பதத்திலே ஒரு பெண்ணும் இந்த பதத்தில் ஒரு ஆணும். කී දෙනෙක් එක දැකලා තියෙනවද? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அதை? ඒකේ මෙහෙම දාලා මේ සේරම මේ පාටවල් හතරම කොල්ලට පේන්නේ රතු හැටියට. இந்த எல்லா 4 வர்ணங்களும் ஆணுக்கு தெரிவது සැකපු. சிகப்பா, කෙල්ලට பெண்ணுக்கு ඔරේන්ජ් පින්ක් රෙඩ් අරවා මේවා කියලා වෙන විදිහට පේනවා. ஆரஞ்சு கலர், பிங்க் கலர், வித்தியாசமான கலர்களுக்கு தெரிகிறதாம். ඒ පින්තූරේ බලපුවම තමයි මගේ ජීවිතේ ලুকু නිදහසක් මට. அந்த படத்தை பார்த்து தான் பாசக்கு பெரிதான விடுதலை கிடைச்சது வாழ்க்கையில. මොකද මට තියෙන්නේ ওই ප්‍රශ්නේ තමයි. எனக்கு இருக்க அதே பிரச்சனை தான். මං රතු කියනවා நான் சிகப்பு சொல்றேன், මම කියනවා රතු නෙවෙයි පින්ක්. அது சொல்ற சிகப்பில் அது பிங்க் என்பதாக. මං කියනවා පින්ක් කියන්නේ රතු නෙවෙයි බං. நான் பிங்க் ஏன சிகப்பு தானே அப்படின்னு. නෑ. இல்ல, මං කියනවා හරි ඉතින් පින්ක් කියන්නේ තැඹිලි පාටනේ. பிங்க் இந்த தெம்பில் கலர் தானே. නෑ ඒක ඔරේන්ජ්. இல்ல அது ஆரஞ்சு. එතකොට ඔරේන්ජ් පින්ක් නෙවෙයි. ஆரஞ்சு பிங்க் இல்லையா? නෑ. இல்ல இல்ல இல்ல. අපිට බොහෝ අයට පිරිමි අයට ஆண்களுக்கு ඔරේන්ජ් පින්ක් රෙඩ් ඔක්කොම රතු. ஆரஞ்சு பிங்க் இதெல்லாம் சிகப்பு. කෙල්ලන්ට එක බර්ගන්ඩි කියලාත් දැන් කියනවා. பர்கந்தி சொல்லி இப்ப சொல்றாங்களாம். මං දන්නේ මුරිකණ්ඩි.
அப்படிதானே முருகண்டி. යාපනයේ යනකොට මුරිකණ්ඩි කියලා තියෙන තැනක් තියෙනවා. නවත්තලා කඩලා ගන්නවා. யாழ்ப்பாணத்துல ஒரு முருகனுங்கிற இடம் இருக்கிறது. දැන් මුන් බර්ගන්ඩි කියලා පාටක් இப்ப என்னமோ புதுசா பர்கண்டின்னு சொல்றாங்க. කළු වෑන් එකක් මං ගෙනාවා එදා. கருப்பு கலர் வேனை பாச கொண்டு வந்தார். එදා එක්කෙනෙක් කියනවා ඒක කළු නෙවෙයි ඩාර්ක් ග්‍රේ. அது கருப்பு அல்ல கருமையான ஒரு சாம்பல் என்பதாக. මං හිතාගත්තා කිව්වේ නෑ කිව්වනම් ඕන්නේ. பாச நினைத்தாரா சொல்லலையா நோண்டியாக என்பதாக. ග්‍රේ කියන්නේ මට සුදු. கிரே என்றால் எனக்கு வெள்ளை. මොකද කොණ්ඩේ සුදු වෙනකොට ඉංග්‍රීසියෙන් කියනවා ග්‍රේ ஹேர் කියලා. எங்களுடைய தலைமை வெள்ளையாகும் போது ஆங்கிலத்தில் கிரே என்று சொல்வார்கள். මං ගෙනාවේ කළු වෑන් එක. நான் கொண்டு வந்து கருப்பு கலர் வேன். මේ හාදය කියනවා ඩාර්ක් ග්‍රේ කියලා. இது கருப்பு நிறம் கொண்ட ஒரு சாம்பல் என்பதாக. ග්‍රේ කියන්නේ white. கிரே என்றால் வெள்ளை. ඒ කොහොමද මං ඩාර්ක් white එකක් තියෙන්නේ? அது எப்படி ஒரு தடித்த ஒரு கருப்பு மாதிரி டார்க் ஒயிட் அதாவது கருமையான வெள்ளை. ඒ නිසා ஆகவே අපිටම මේ වගේ පාට ප්‍රශ්න තියෙනවා. எங்களுக்கே இப்படி நிறங்கள் பிரச்சனை இருக்குமானால் ඒක මට නිල් நீலம் කොළ பச்சை මේ ඔක්කොම මට එක වගේ. இதெல்லாம் ஒரு மாதிரி எனக்கு. හරිද? මුන් කියනවා ලයිට් බ්ලූ ස්කයි ලයිට් බ්ලූ වෙනයිලු ස්කයි බ්ලූ වෙන. லைட் நீலமும் வானவில் நிறமும் வித்தியாசமா. ඉතින් මං අහන එතකොට ස්කයි එක ලයිට් බ්ලූ නෙවෙයි. வானம் அது நீலம் இல்லையா? නෑ ස්කයි බ්ලූ තමයි. හැබැයි ඒක ලයිට් බ්ලූ නෙවෙයි. அது நீலம் தான். ඒ නට ලයිට් බ්ලූ නෙවෙයි. ஆனா லைட் நீலம் இல்லையா? වෙන வேற තව මොකද්ද එකක්? வேறன்னு சொல்லுங்க. මේ පව් මේ මිනිස්සයා மனுஷன் பாவம் යෝහන්ට දන්නේ ගොඩක් පාට තියෙන තැනක් නම් யோவானுக்கு தெரிந்த அநேக வர்ணங்கள் இருக்கிற இடமா இருந்தால் දේ දුන්න විතරයි. வானவில் மாத்திரம். මොකද අපි අපේ හාදය හිටිය අවුරුදු 2000කට කලින් 2000 வணங்கும் 9 இவர் இருந்தார். අඩු ගානේ අර අද කාලේ මේ පැන්සල් කඩවල තියෙන පාට පැන්සල් වගේවත් ඒ කාලේ තිබ්බා. ஆனா இந்த இருக்கிற இந்த வர்ணம் பூச பென்சிலுக்கு காலத்துல இருக்கவில்லை. ඉතින් එයා දැක්කා அவர் கண்டார் ඒ සිංහාසනය அந்த சிங்காசனம் ඒ වටේට ලස්සනයි කියන්නේ அழகு என்று சொன்னால் அப்படி පාට ලස්සනයි. வர்ணங்களால் நிறைந்து அழகாக காணப்பட்டது. ඉතින් ඒක යාට කියා ගන්න තේරෙන්නේ නැහැ. அதை சொல்லிக்கொள்ள அவருக்கு விளங்கவில்லை, தெரியாது. පාට තිබ්බ කිව්වා කියලා කියනකොට ඒක යාට මදි වගේ. வர்ணங்கள் இருந்தது சொல்லும், அதுக்கு போதாது, குறை மாதிரி அவருக்கு. ඉතින් පාටවල් කිහිපයක් එකම සැරේ දකින එකම දේ ඒ කාලේ දේ දුන්නනේ. எல்லா நிறங்களையும் ஒன்றாக அந்த நாட்களிலே வானவில் மாத்திரம் தானே. ඒ නිසා දේ දුන්නක් තිබුණා කියලා කියනවා. ஆகவே வானவில் இருந்தது என்று சொல்கிறார். ඕක කියවපම අපේ මිනිස්සු හිතන්නේ இதை வாசிச்சு போற எங்க ஜனங்கள் நினைக்கிறாங்க දෙවියන් වහන්සේගේ සිංහාසනයේ වටේ මේ හේම ජිල්පියක් තියෙනවා. அவருடைய சிங்காசனம் இப்படி ஒரு வட்டமாக ஜில்பி இருப்பது என்பதாக. ඒ නිසා දෙවිවරුන්ට අපේ දෙවියන් වහන්සේලා විතරක් නෙවෙයි ගොඩක් ආගම් වල දෙවිවරුන්ට වටේ මේ වගේ සුදු எங்க ජිල්පියක් ஆரோக்கிய மாத்திரம் அநேக அங்கே தேவர்களுக்கு இப்படியாக வர்ணங்களை வைத்திருக்கிறார்கள். දැන් කාලේ ඒ සුදු නෙවෙයි දැන් ඒවත් කලර්. இப்ப வெள்ளை அவைகளும் வர்ணமாகி விட்டது. ඒකට දැන් කාලේ මෝටර් හයි කරලා அதுக்கு ஒரு இயந்திரத்தை பூட்டி ඒව කැරකෙනවා. அது சுத்துகிறது. මාර ගේම් වෙන්නේ. அது දේ දුන්නු சுத்துகிறது. කැරකෙන්න දේ දුන්නු அது சுத்துகிற வானவில் ඒව නෑ. அவைகள் அல்ல. ඒ ලස්සන යාට කියා ගන්න දන්නේ නැතුව දේ දුන්න ගැන කියන්නේ. அந்த அழகை விவரிக்க தெரியாதபடினாலே வானவில் என்று சொல்லுகிறார். ඉතින් පාස්ටර්ලටත් මොකක් හරි කේජු කෑලි තියන්න එපා. තියෙන්න එපා දේශනාවට දාගන්න. எதுவும் பாசமானங்களுக்கு ஏதாவது ஒன்று தேவைதான சொல்வதற்கு பிரசங்கத்தில். ඒ නිසා සමහරු අර ආත්මික හඬ අරගෙන அந்த ஆவிக்குரிய சத்தத்தை எடுத்துக்கொண்டு අර ටයන්න කරගෙන அந்த டான செய்து கொண்டு එතකොට පාට නෙවෙයි ආ දකින්නේ පාට. அவர் கலர் நிறம் அல்ல பார்ப்பது. මිත්‍රවරුනි நண்பர்களே, දෙවියන් වහන්සේ ஆண்டவர் නොට දුන් පොරොන්දුව நோவாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ඉෂ්ට කරනකොට එය සංකේතවත් කරේ දේ දුන්නකින්. அது அடையாளமாக கொடுத்தது வானவில்லாக. සිංහාසනය වටේ දේ දුන්න තබාගෙන சிங்காசனத்தில் வானவில்லை வைத்துக் கொண்டு මම පොරොන්දු ඉෂ්ට කරන දෙවියන් වහන්සේ කියලා දෙවියන් වහන්සේ පෙන්නනවා. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுக தேவனாக இருக்கின்றேன். අහන් ඉන්න මිනිස්සු கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் அல்லேலூயா ஸ்தோத்திரம், பெரிய வெளிப்பாடுகள் ஹல்லேலூயா சொல்வார்கள். නෑ කිරිකොකා இல்ல வெள்ள கொக்குகளே, ලස්සනයි. அழகு පාට තියෙනවා. வர்ணங்கள் இப்படி அநேகம் இருக்கின்றன. කියා ගන්න දන්නේ. சொல்ல தெரியாது. තේරෙනවද ඔයගොල්ලෝ? விளங்குறதா? මෙතනින් අපිට පේන්නේ මොනවද දන්නවද? இங்கே எங்களுக்கு என்ன விளங்குக தெரியுமா? 4 වෙනි පරිච්ඡේදයෙන් යොහන් කියලා
පෙන්නනවා 4ஆம் அதிகாரத்தில் யோவான் சொல்லி காட்டுகிறார் කියන්න බෑ කියලා. சொல்ல முடியாது என்பதாக. තේරෙනවද? விளங்குறதா? මං දැක්ක එක நான் கண்டதை මට විස්තර කරන්න දන්නේ නැහැ. எனக்கு விவரிக்க தெரியாது. කියන එක තමයි මෙයා පෙන්නන්නේ. அதைத்தான் நீங்க சொல்லுகிறார். මනුෂ්‍යයට වචන නැහැ. மனுஷனுக்கு வார்த்தை இல்லை. අපි දන්නේ නැහැ. எங்களுக்கு தெரியாது. ඒ ලස්සන විග්‍රහ කරන්න. அந்த அழகை விவரிக்க. හරිනේ ආය ඔය දේ දුන්න ගැන ආත්මික දේවල් වලට බහින්න. இந்த வானவெளிக்கு இனிமே ஆவிக்குரிய காரியத்துக்கு செல்ல வேண்டாம். අන්න හතරවෙනි පදය. 4வது வசனம் ඒ සිංහාසනයේ වටේට සිංහාසන 24ක් තිබුණේය. அந்த சிங்காசனை சுற்றி சூழ 24 மூப்பர்கள் இருந்தார்கள். ඒ සිංහාසන මැත්තේහි වැඩිමහල්ලන් 24 දෙනෙක් සුදු වස්ත්‍ර පැළඳ තමුන්ගේ හිස් මතුවේහි රන් ඔටුනු ඇතුව වාඩි වී හිඳිනවා දුටිමි. வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனம் மேல் உட்கார்ந்து கண்டேன். දැන් ඔය 24 කියන එක அந்த 24 என்று சொல்வது සමහරු එහෙමම අරගෙන அது அப்படியே எடுத்துக்கொண்டு சிலர் ඒ 24 දෙනා කවුද? அந்த 24 பேரும் யார்? කෙලින්ම කියනවා 11ක් ඇවිල්ලා යේසුස් වහන්සේගේ ගෝලයෝ 11. சொல்வார்கள் 11 பேர் இயேசுடைய சீசர்கள் என்பதாக. 12 වෙනියා පාවුල්තුමා. 12வது பேர் அப்போஸ்தலர் பவுல். අනිත් 12 දෙනා மற்ற 12 பேர் ඊශ්‍රායල් වල ගෝත්‍ර 12ක් තියෙනවානේ. இஸ்ரேலை கோத்திரங்கள் 12 இருக்கின்றது தானே. එක එක ගෝත්‍ර වලින් එක එක නියෝජිතයෙක්. ஒவ்வொரு கோத்திரத்தும் ஒவ்வொரு நியோஜிත என்பதாக නෑ. இல்லை. වැඩිමහල්ලන් කියන වචනය තියෙනවානේ. மூப்பர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வசனம் இருக்குதானே. ඒ වචනය අල්ලගෙන කියනවා அந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு சொல்வார்கள் අනිවාර්යයෙන්ම මේ 24 දෙනාම මිනිස්සු කියලා. இந்த 24 பேர்களும் மனிதர்கள் என்பதாக මං අහලා තියෙනවා. நான் கேட்டிருக்கின்றேன். සමහර 24 දෙනාට නඟුත් දෙනවා. சில 24 பேருக்கும் பேர் வச்சிருக்காங்க. මෝසෙස්, மோசேஸ், එලියා, எலியா, ඒනෝක්, ஏனோக், ආබ්‍රහාම්, ஆபிரகாம், ඊසාක්, ஈசாக், යාකෝබ්, யாக்கோப், යෙසායා, எசாயா, දාවීද්, தாவீது, තව හතර කවුද? සාදු සුන්දර සෙල්වම්. சுந்தர் சிங். මම නෙවෙයි. එහෙන් එන්නේ. හරිද? නෑ ඒ වගේ කියනවා. இப்படி சொல்கிறார்கள். කොහොමද දන්නේ? எப்படி தெரியும்? බොරුනේ. பொய் தானே. ස්වර්ගයට මිනිස්සු තාම ගිහින් නැත්තම්. பரலோகத்துக்கு இன்னும் ஜனங்கள் போகாத பட்சத்தில் ඒ 24 දෙනා මිනිස්සු වෙන්න පුළුවන්ද? அந்த 24 பேரும் ஜனங்களா மனிதனா இருக்க முடியுமா? නෑ. இல்லை. එහෙනම් කවුද? ஆனா யார்? දේවදූතයෝ. தேவதூதர்கள். නෑ ඉතින් දේවදූතයෝ නම් තටු තියෙන්න බෑ. தேவதூதர் சிறகு இருக்க வேண்டும் தானே. දේවදූතයන්ට මොකටද ඔටුනු? அவங்களுக்கு என்னதுக்கு கிரீடங்கள்? තාම මිනිස්සුන්ට දේවදූතයන් ගැන හරි තේරුමක් නෑ. இன்னும் ஜனங்களுக்கு தேவதூதரை குறித்து சரியான அர்த்தம் தெரியாது. දේවදූතයින්ට තටු පවා නෑ. தேவதூதர்கள் சிறகுகள் கூட இல்லை. ඒවා සංකේතාත්මක දේවල්. அது அடையாளமாக கொடுக்கப்பட்டது. අර කුරුල්ලන්ට තියෙනවා වගේ තටු ඒගොල්ලන්ට නෑ. குருவிகளுக்கு போல இருக்கிற சிறகுகள் அவர்களுக்கு இல்லை. තේරෙනවද මං කියන්නේ? விளங்குகிறதா? ඒ විග්‍රහ කරන්න අපිට කියලා තියෙන්නේ. அதை விளக்கப்படுத்த தான் சொல்லப்பட்டிருக்கிறது. උදාහරණයට කෙහුවීම් කියලා හෙබ්‍රේ වචනයක් තියෙනවා සිංහලෙන් කෙරුබින්. இப்ப கெருபீம் என்பதாக சிங்களத்தில் வருகிறது. கெருபீம் கேராபீன்கள். ඒ කවුද දන්නවද? யார் தெரியுமா? ආරක්ෂා කරන දේවදූතයින්. பாதுகாக்கிற தேவதூதர். ඒ දේවදූතයින්ගේ අත්වල කඩු තියෙනවා වගේ කියනවා. அந்த தேவதூதருடைய கரங்களை பட்டை மிரிப்பதை போல இருக்கின்றது. ඒදන් උයනෙන් ආදම් ඒවව පන්නපුවාම ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை அங்க விரட்டை பிற்பாடு ආය ඒ අය නේන්ද ඇතුළට அவன் மறுபடியும் உள்ளே வருவதற்கு උල්ලේ වරාමලි வராமல் இருப்பதற்கு දෙවියන් වහන්සේ කෙරුබ් කෙනෙක්ව තිබ්බලු. ஆண்டவர் கெருபீன்களை வைத்திருக்கிறார். කඩු තිබ්බලු. பட்டயம் இருந்ததாம். දැන් ඒකත් සංකේතයක්. அது ஒரு அடையாளம். ඇත්ත කඩු තිබි තියලා නැහැ. உண்மையான பட்டயம் அல்ல. මොකද දේවදූතයන්ගේ අතේ කඩු තියෙනවා නම් தேவ தூதரை கருத்துல பட்டயம் இருக்குமையானால் දැන් ඒවා මාරු කරන්න ඕනේ. அதையெல்லாம் மாற்ற வேண்டும். දැන් අපි M16 ගන් දෙන්න. நாங்க M16 துப்பாக்கி கொடுக்க வேண்டும். මොකද කඩුවෙන් ගහන්න පුළුවන් ළඟට ගිහිල්ලා. அங்க பட்டயத்தால அருகில் போய் அடிக்கலாம். ඉතින් ඒ දේවදූතයා කඩුව අරගෙන දුවගෙන එනකොට මෙහිඳන් වෙඩි තිබ්බනම් அங்க தேவதூதன் பட்டயத்தில் வரும்போது இங்க இந்த துப்பாக்கி சுட்டால் எப்படி இருக்கும்? ඒ නිසා අපි හිතා ගන්න ඕනේ. ஆகவே நாங்கள் யோசிக்க வேண்டும். ඔවා සංකේතමත් දේවල්. இது அடையாளமாக கொடுக்கப்பட்ட காரியங்கள். එලිතරව පොතේ බොහෝ දේවල් සංකේතයෙන් කියලා තියෙනවා. வெளிப்படுத்த விசேஷ அநேக அடையாளமாக கொடுக்கப்பட்டது. ඉතින් මේ දේවදූතයන්ගේ වර්ග ඒක දේවදූතයන්ගේ තනතුරු තරාතිරම් කියනවා. ஒவ்வொருடைய தேவதூதருக்கு தராதரங்கள் இருக்கின்றன. ගාබ්‍රියෙල් ගැනයි මිකාኤල් ගැනයි කියලා තියෙනවා. காபிரியேலை குறித்து மிகாயேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ඒගොල්ලෝ අග්‍රදූතයින් කියලා. ප්‍රධාන தூதர்கள்.
හරිද? சரியா? ඊගාවට සමහර දූතයින්ට දෙවියන් වහන්සේ පණිවුඩකාරයින් කියලා කියනවා. சிலர்களுக்கு தேவ தூதர்கள் செய்தி கொடுப்பார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. සමහර වෙලාවට මිනිස්සුන්ව ආරක්ෂා කරන්න දෙවියන් වහන්සේ දේව දූතයින්ව යවපු අවස්ථා තියෙනවා. சில நேரங்களில் ஜனங்களை பாதுகாக்க ஆண்டவர் தேவ தூதர்களை அனுப்பி இருக்கின்றார். හරිනේ මං කියන්නේ කොහොමද බයිබලේ තියෙනවා. அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. හරිද? සමහරලාට බයිබලේ දේව දූතයින්ට කෑම පවා හදලා දීලා තියෙනවා. தேவ தூதர்களுக்கு உணவு கூட சமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ආබ්‍රහම් ඒ දේ කරා. ஆபிரகாம் அதை செய்தார். මනෝවා ඒ දේ කරා. மனோவா அதை செய்தார். ගිදියෝන් ඒ දේ කරා. கிதியோன் அதை செய்தார். ඉතින් ඕවා බලලා අද කාලෙත් ඕවා තියෙනවා කියලා කියන්න එපා. இவைகளை பார்த்து இந்த நாட்களும் இருக்குன்னு நினைக்க வேண்டாம். YouTube එකේ තියෙනවා. யூடியூப்ல இருக்கின்றது. එක පාස්ටර් කෙනෙක් ඉන්දියාවේ මෙන්න මෙහෙම දේශනා කරනවා. ஒரு பாச இந்தியாவில் இப்படி பிரசங்கித்தாராம். එයා ඉඳලා හිටලා මිකාኤල්ව අඬ ගහනවලු රෑ කෑම කන්න. இருந்தே மிகாயலை அழைப்பாராம் ராத்திரி போஜனத்துக்கு. ඉතින් මෙයා ආප්ප දෙකක් ගේනවලු. இவர் 2 அப்பங்களை கொண்டு வருவாராம். ඊදෙනෙක් එක බැලුවද YouTube எத்தனை එකේ? பேர் அதை பார்த்தீங்க? බ්‍රදර් ජූඩ් බල්ලා තියෙනවා. පාස්ටර් පාත්‍රකින් එළියා. Okay. දැක්කද? ඉතින් මෙයා ආප්පේ තියනවලු පොල් කිරිත් එක්ක. தேங்காய் பாலோடு இந்த அப்பம் வைத்திருப்பாராம். එහා පැත්තේ ආප්ප තියනවලු පොල් කිරිත් එක්ක මිකාኤල්ට. பக்கத்தில் மிகாயலுக்கும் தேங்காய் பாலோடு அப்பம் வைத்திருக்குமா. එතකොට මෙයා මොනවද කරන්නේ? මිකාኤල් එක මෙයා ආප්ප කෑල්ලක් කාලා இவர் இந்த ஒரு அப்பத்துண்டை சாப்பிட்டு අර ආප්පේ දිහා බලනවලු. அந்த அப்பத்தை நோக்கி பார்ப்பாராம். ඒකේ කෑල්ලක් ටයින් ගහලා අතුරු දහන් වෙනවා. திடீரென்று ஒரு துண்டு காணாமல் போயிருக்குமா. පස්සේ මෙයා කනවලු. அப்புறம் இவர் சாப்பிடுவாராம். මිකාኤල් කනවලු. மிகாயல் சாப்பிடுவாராம். එයා එහෙම කියලා කියනවා. இப்படி சொல்லுகிறார். මේම වෙන්න පුළුවන්ද? இப்படி நடக்க முடியுமா? පුළුවන්. முடியும். මොකද ආබ්‍රහාම් කන්න දුන්නා දේවදූතයින්ට. ஆபிரகாம் தேவதூதனுக்கு போஷித்தார். තේරෙනවද? අර කොහමද අරේ වෙච්ච දේ எப்படி මේට කියනවා. அங்கே நடந்த காரியத்தை இங்கே கொண்டு வருகிறார். ඊට පස්සේ එයා කියනවා அதன் பிற்பாடு அவர் சொல்லுகிறார். මිකාኤල්ගෙන් මෙයා අහනවලු மிகாயல் இதை கேட்பாராம். කොහොමද කෑම හොඳයිද කියලා. எப்படி சாப்பாடு நல்லமா. මිකාኤල් කිව්වලු மிகாயல் சொன்னாராம். මේ ආප්පේ ගැන මොනවත් කිව්වේ නැල්ලු. இந்த அப்பத்துக்கு ஒன்றும் சொல்லலையாம். එයා කිව්වලු அவர் சொன்னாராம். මං ඊළඟ සැරේ එනකොට நான் அடுத்த முறை வரும்போது උඹලගේ ගෙදර හදන ඉட்லிම දීපන්. உங்க வீட்டில் செய்யற இட்லியே எனக்கு தாங்க அப்படின்னு. මරුනේ. சரி இப்படி இருக்கு இல்லையா. ඔන්න දැන් මායි පාස්ටර් රාජයි පාස්ටර් ඩැනි පාස්ටර් චාල්ස් ඉන්දියාවට ගිහින් දැන් ඇවිල්ලා ඉන්නේ. நாங்க 4 பேர் இந்தியாவில் ஊழியத்துக்கு போய் இப்பதானே வந்திருக்கிறோம். ඇත්තටම වෙච්ච කතාවක් මං කියන්න. உண்மையே நடந்த ஒரு கதையை சொல்றேன். පාස්ටර් කෙනෙක් කියනවා பாஸ்டர் சொல்லுகிறார். එයා ස්වර්ගයට ගියාලු. அவர் பரலோகத்துக்கு போனாராம். ගිහිල්ලා යේසුස් වහන්සේ ජීවන පොත දුන්නලු. ஆண்டவர் ஜீவ புத்தகத்தை கொடுத்தாராம். මෙයා පෙරලා බැලුවලු. அதை பெரட்டி 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 பார்த்தாராம். චෙන්නයි වල එක පාස්ටර් කෙනෙක්ගේවත් නම ඕකේ ලියලා නැල්ලු. சென்னையிலே ஒரு போதருடைய பேரும் அங்கே இல்லையாம். මෙයාගේ නම තියෙනවා. இவருடைய பேர் மாத்திரம் இருக்கின்றதாம். මෙයා යේසුස් වහන්සේට කිව්වලු அவர் இயேசுவிடத்துல சொன்னாராம். ඇයි ස්වාමීනි මේ කියලා. ஏன் ஆண்டவரே இப்படி. යේසුස් වහන්සේ කිව්වලු இயேசு சுவாமி சொன்னாராம். බලපන් මං ඒකනේ. பாருடா அதுதானே. උඹ විතරයි මං හොඳ එකට. நீ மாத்திரம் நல்லவனா இருக்கிற. උඹ ගිහිල්ලා நீ போய் සභාවක් පටන් ගන්නේ. சபை ஆரம்பித்து දැන් මෙයා ටෙලිවිෂන් සේවය තමයි කරගෙන හිටියේ. இவர் தொலைக்காட்சி ஊழியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார். ඉඳා කියලා இந்த என்பதாக ජීවන පොතෙන් පිටු දෙකක් ඉරලා දුන්නා. 2 ஜீவ புத்தகத்தை 2 பகுதியை கிழிச்சு கொடுத்தாராம். තාල් 2 பேப்பர். 2 பேப்பரை கொடுத்தாராம். උඹේ සේවයට සම්මාදන් දෙනේවුන්ගේ නම් උඹම ලියාගනි. உன்னுடைய ஊழியத்துக்கு ஊதியம் கொடுக்கிறோட பேரை மாத்திரம் எழுது. මරුනේ சூப்பர் இல்லையா. ජීවන පොතේ පිටු දෙකක් චෙන්නයි වල තියෙනවා අහලෝ. ஜீவ புத்தகத்தை 2 பேப்பர் அங்க சென்னையில் இருக்கின்றதா. ආය අපි යේසුස් වහන්සේ පිළිගන්න ඕනේ. இனிமே இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ආය පසුතැවෙන්න ඕනේ. ஆய மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. ආය සභාවට යන්න ඕනේ. வேற சபைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ආය සුද්ධකම ඕනේ. பரிசுத்தம் தேவையில்லை. දට්ට වේසකම් කරලා நல்லா வேசித்தனம் செஞ்சு දට්ට අඩි ගහලා நல்லா சர கடிச்சு මම මාසයකට සැරයක් ஒரு மாதத்துக்கு ஒருக்கா හොඳ චෙක් එකක් ලියලා යවනවා අරුට. நல்லா ட்ரக் எழுதி அனுப்புறதா இருக்கு. ඌ තමයි ලියන්නේ. அவர் தான் எழுதுவார். බයිබලයේ කියලා තියෙනවා යේසුස් වහන්සේ ලියනවා කියලා. வேதம் சொல்றது ஆண்டவர் இயேசு எழுதுவார் என்பதாக. හැබැයි දැන් යේසුස් වහන්සේ අරයි ලියනවා. இப்ப இயேசுவும் அவரும் எழுதுகிறார். ඕක විශ්වාස කරලා அதை விசுவாசித்து යවනවනේ නම් සල්ලි. அனுப்புறாங்க தானே பணம். එයාම කියලා තියෙනවා அவரே சொல்லியிருக்கிறார். යේසුස් වහන්සේ එනවලු ගෙදරට කෑම කන්න. அவருடைய வீட்டுக்கு உணவு அருந்துவதற்கு இயேசு சுவாமி வருவாராம். ඕගොල්ලන්ගේ කී දෙනෙක්ගේ ගෙවල් වලට යේසුස් වහන්සේ உங்களுடைய எத்தனை பேர் வீட்டுக்கு இயேசு சுவாமி வந்திருக்கிறார்? මම පාස්ටර් වෙලා ලබන 10 වෙනිදාට අවුරුදු 30යි. வருகிற 18ஆம் தேதிக்கு நான் போதகராக 30 வருடங்கள் ஆகிறது. එක දවසක් ආවේ නෑ. ஒரு நாள் வரல.
මේ හාදේ ගෙදරට නිතරම இந்த එනවා. நபருடைய வீட்டுக்கு அடிக்கடி இயேசு வருவாராம். දවසක් ஒரு நாள் මෙයාගේ වයිෆ් இவருடைய மனைவி හොඳට පායාසම් හැදුවලු. நல்ல පායාසම්. பாயாசம் කියන කැඳක් ඇදුවලු. නෑ මම සිංහලෙන් කිව්වා பாயாசம் පායාසම්. பாயாசம் கஞ்சி செஞ்சிருக்காங்க. பாயசம் அப்புறம் என்ன அது என்ன கஞ்சி பாயசம் தெரியாதா நம்மளுக்கு பாயசம் வைக்க வேண்டும் மானையில அரிசி இல்லை இயேசுஸ் වහන්සේ பாயசம் காலா அந்த பாயாசத்தை இயேசு சாப்பிட்டு හොල්මන් වෙලා அவரு ஆடி போய் යනකොට போகும்போது එක සැන්ඩල් එකක් අමතක කරලා ගියා. அவருடைய ஒரு செருப்பை மறந்து விட்டு போனாரா. ඒ රත්තරන් සැන්ඩල්ස් එක அது தங்கத்தினால் ஆணைய செருப்பு කබඩ් එකේ තියන් ඉන්නවලු. கபடிலே வைத்திருக்கிறாராம். ඕන කෙනෙක් ඇවිල්ලා බලන්න யாருமே කියලා. வந்து பார்க்கலாம் அதை. වැඩේ තියෙන්නේ என்ன தெரியுமா காரணம்? මගෙත් එක හිටපු පාස්ටර් විශ්වාසම් ඉන්නේ. பாஸ்டரோட இந்த விசுவாசம் என்ன செய்தார்? අපි කාර් එකේ යනකොට நாங்க கார்ல போய் கொண்டிருக்கும் போது පාස්ටර් විශ්වාසම් මොනවද දන්නවද කරේ? பாஸ்டர் விசுவாசம் என்ன செய்தார் தெரியுமா? ඒ කියන පාස්ටර්ගේ කැමරාමෑන්ට කෝල් කරා. அதை சொன்ன பாஸ்டருடைய கேமராமேனுக்கு போன் அடித்தார். බ්‍රදර් රොබර්ට් பிரதர் ராபர்ட், நான் පාස්ටර් විශ්වාසම් பேசுறேன். நான் பாஸ்டர் விசுவாசம் கதை කරන්නේ. මෙන්න මේ වගේ ඔයාගේ අර පාස්ටර් මෙහෙම කියනවා. இப்படி பாஸ்டர் இப்படி சொல்லுகிறார். ඔයා බැලුවද ඉතින් ඔයා நீங்க එහෙ ඉන්නේ? நீங்க அங்கதானே போறீங்க பாத்தீங்களா? එයා කියනවා அவர் சொல்லுகிறார், මොන පිස්සුද என்ன පාස්ටර්? பைத்தியம் பாஸ்டர், එයාගේ ගෙදරට යන්න නම් அவருடைய வீட்டுக்கு போகணுமா இருந்தா චෙක් පොයින්ට් දෙකක් පහු කරලා යන්න ඕනේ. 2 பரிசோதனை காவலர்களை தாண்டி வர வேண்டும். ඇවිල්ලා බලපන් කියලා කියන්නේ බුරුවට. வந்து பாஸ் சொல்றது பொய், එන්න දෙන්නේ නැහැ. வரவிட மாட்டார். ඊපස්සේ මම ටක් ගාලා කිව්වා பாஸ்டர் சொன்னார், ඒ කතාව කියන්න කලින් රෑ அந்த கதை சொல்லும் போதாக ராத்திரியிலே එයා සින්ඩරෙල්ලා කතාව බලලා නිදා அவ ගන්න. சிண்ட்ரெல்லா கதையை பார்த்து படுத்திருக்கலாம். ඒ කියන්නේ සින්ඩරෙල්ලා ගිහිල්ලා සෙරප්පුවක් அதான் சிண்ட்ரெல்லா போய் தான் செருப்பை கழட்டி வச்சிட்டு வாரக்க அதுதானே இருக்கு. හරිද? சரியா? මේ වගේ හරක් අද இந்த மாதிரி மாடுகள் දෙවියන් වහන්සේගේ ස්වර්ගයයි උන්වහන්සේගේ වචනයයි මේ වගේ විකෘති කරගෙන යනවා. ஆண்டவருடைய வார்த்தை பரலோகத்தை இப்படியாக குழப்பப்படுத்துகிறார்கள். ඉතින් ස්වර්ගයට කවුරුත් ගියේ නැහැ. பரலோகத்துக்கு யாருமே போகவில்லை. ඒ ඉන්න 24 දෙනා මිනිස්සු නෙවෙයි. இருக்கிற 24 பேர் மனிதர்கள் அல்ல, ඒගොල්ලෝ දේව දූතයි. அவர்கள் தேவ தூதர்கள். දේව දූතයින්ගෙන් 24 දෙනෙක් தேவ தூதர்களிலே 24 பேர் දෙවියන් වහන්සේගේ සිංහාසනයේ වටේ ඉඳගෙන ඉන්නවා. தேவனுடைய சிங்காசனம் சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள். ඒ දේව දූතයන් 24 දෙනා அந்த தேவ தூதர் 24 பேர்களும் අනිත් ලක්ෂ ප්‍රකෝටි ගණන් දේව දූතයින්ට වඩා மற்ற லட்சாதிபதி இருக்கிற தேவ தூதரை பார்க்கிலும் ඒගොල්ලෝ විශේෂයි. அவர்கள் விசேஷித்தவர்கள். ඒ නිසා ඒගොල්ලෝ සිංහාසනවල ඉඳගෙන ඉන්නේ. ஆகவே தான் இவங்க சிங்காசனம் சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள். මම දන්නේ ඇයි කියලා. எனக்கு தெரியாது ஏன் என்பதாக. සමහර විට රජතුමා වටේ ඉන්න ඇමතිවරු වගේ වෙන්න ඇති. சிலங்க ராஜாக்கள் இருக்கிற மந்திரிமார்கள் போல இருக்கலாம். අපි දන්නේ නැහැ. எங்களுக்கு தெரியாது. දන්නේ නැති දේවල් ගෙස් කරන්න හොඳ නැහැ. தெரியாதவர்களை நாங்கள் ஊகிக்க கூடாது. එතකොට තමයි ව්‍යාජ ඉගැන්වීම හටගන්නේ. ஆக அந்த நேரத்தில் தான் பிழையான உபதேசம் வரும். ඒ දේවදූතයන්ගේ හිස්වල පමණක් அந்த தேவதூதர்களுடைய தலையில மாத்திரம் ඔටුනු තිබ්බලු. கிரீடம் இருந்ததாம். තේරෙනවද? දැන් ඔටුන මොනවටද තියෙන්නේ? ஏன் கிரீடம் இருக்கிறது? පාලක ධූරය පාලක ආධිපත්‍ය පෙන්වන්නනේ. தன்னுடைய அதிகார வல்லமை காட்டுகிறது. ඒ නිසා මම හිතනවා நான் நினைக்கின்றேன் මේ 24 දෙනා இந்த 24 பேரும் ඒ මිකාኤල් ගාබ්‍රියෙල් ඇතුළු අනෙකුත් සියලුම දේවදූතයින්ට වඩා காபிரியேல் மற்ற தூதர்களை விட තනතුරක් ඇති දූතයින් වෙන්න ඕනේ. இவருக்கு நல்ல ஒரு தராதரம் இருந்த தேவ தூதர்கள். එච්චරයි අපි දන්නේ. அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். එතනින් එහාට அதுக்கு அங்காலே ඒගොල්ලන්ට තටු තිබුණාද නැද්ද? அவர்களுக்கு நட்சத்திரம் இருந்ததா? இல்ல இல்ல සෙට්ට. சிறகு இருந்ததா? ඒගොල්ලෝ මොකටද ඉඳගෙන හිටියේ? எங்கே அமர்ந்திருந்தார்? මොකටද ஏன் ඉඳගෙන? அமர்ந்திருந்தார்? ඒවා උන්නේ නැහැ. அவை தேவையில்லை. මෙතන මෙයා කියනවා 24 දෙනා හිටියා. 24 பேர் இருந்தார்களாம். දැන් ලස්සන දෙයක් එයා කියනවා. அழகான காரியத்தை சொல்கிறார். සිංහාසනයෙන් විදුලිද ශබ්දද ගර්ජනාද නික්මුණේය. அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. මේක මම ඔයගලන්ට පැහැදිලි කරන්න. இதை நான் விளங்கப்படுத்துகிறேன். මේ වෙන මොනවත් නෙවෙයි. வேற ஒன்றும் அல்ல.
සිංහාසනයේ ඉඳගෙන හිටපු දෙවියන් වහන්සේ කතා කරන්නේ. சிங்காசனத்தை வீற்றிருந்த ஆண்டவர் பேசத் தொடங்குகிறார். මොකද අපි එළිදරව් පොත බලාගෙන යනකොට நாங்க வெளிப்பத்தின் விசேஷி பார்த்து கொண்டு போகும்போது විට යහන් කියනවා அடிக்கடி 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 யோவான் சொல்லுகிறார், දෙවියන් වහන්සේ කතා කරනකොට ගර්ජනාවක් වගේ එළු ඇහුනේ. ஆண்டவர் பேசும்போது கர்ச்சனை போல ஒரு சத்தம் வந்தது என்பதாக, විදුලි කොටනවා වගේ එළු තිබුණේ. மின்னலை போல சத்தங்கள் வந்தது. එච්චරට ඒක බලවත්. அந்த அளவுக்கு வல்லமை பொருந்தியது. ආපහු මං මතක් කරන්න ඕනේ අරකමයි. மறுபடியும் நான் ஞாபகப்படுத்தணும் அதுதான். ඒක බලනකොට அது பார்க்கும்போது ශබ්දය හරි විශාලයි. சத்தம் பெரிது. යොහන්ට දන්න ලොකුම ශබ්දය ගෙගුරුම් හඬ. அந்த இடி முழக்கத்தை தான் யோவானுக்கு தெரிந்த சத்தமாக இருந்தது. යොහන් දන්න ඉතා බලවත්ම ආලෝකය විදුලි කොටන. அந்த மின்னல் அடிப்பது தான் அங்கே யோவானுக்கு பெரிதாக காணப்பட்டது. සමහර වෙලාවට சில நேரங்களிலே අඳුරු අහසේ அங்கே வானத்திலே අර කළු වලාකුළු අතර அங்கே கார் மேகத்திலே හිටපු ගමන් අර විදුලි කොටනකොට ඒ ලයිට් එක එනවා දැකලා තියෙනවද? மின்னல் அடிக்கும் போது ஒரு வெளிச்சம் வரும் பார்த்திருக்கீங்களா? ඉතින් ඒක අද කාලේ බලනකොටම බයක් එනවා. இன்று பார்க்கும் போதே பயம் வருகிறது. අද කාලේ ඔය ගිගුරුම් හඬ ඇහෙනකොට ගොරවනකොට සමහරුන්ට බයයි. இப்பவே அந்த இடிமுழக்க சத்தம் வரும்போது எங்களுக்கு பயமா இருக்கின்றது. අවුරුදු 2000කට කලින් 2000 வருடங்களுக்கு முன்பதாக කාන්තාර ප්‍රදේශවල ජීවත් වුණු යොහන් அங்கே வனாந்தரத்திலே ஜீவித்த அந்த யோவான் එවන් විදුලි කෙටීම් බලනකොට மின்னலை இப்படி பார்க்கும்போது ඒ විදුලි කෙටීමත් සමගම එන ඒ ගර්ජනා ශබ්දය ඇහෙනකොට இடிமுழக்கத்தோடு வர கர்ச்சனை சத்தங்கள் කොහොම බය වෙලා ඇතිද? எப்படி பயந்து நடுங்கியிருப்பார். අන්න ඒක එයා කියනවා මෙතනදී සිදු වුණා. இந்த இடத்திலே அது நடைபெற்றதாக சொல்லுகிறார். වෙන මොනවත් නෙවෙයි. வேறொன்றுமல்ல, අපේ දෙවියන් වහන්සේ කතා කරන දෙවියන් වහන්සේ. எங்கள் ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். අපේ දෙවියන් වහන්සේ රූපයක් නෙවෙයි. எங்கள் ஆண்டவர் உருவம் அல்ல. නිකන් මේම ඉඳගෙන ඉන්න දෙවියන් වහන්සේ නෙවෙයි. உட்கார்ந்திருக்கிற அவர் அல்ல. මේම ඉඳගෙන ඉන්න දෙවියන් වහන්සේ නෙවෙයි. இப்படி நிற்கிற ஆண்டவர் அல்ல. තේරෙනවද මං කියන එක? விளங்குறதா? උන්වහන්සේගේ කතාව තමයි අර විදියට යාට அவருடைய பேச்சு தான் அப்படி சத்தமாக கேட்டது. ඊට පස්සේ 6 වෙනි පදේ කියනවා 6 வசனம், එන එතන පහේ අන්තිම කොටස ඒ සිංහාසනයේ ඉදිරියේහි ගෙනි පහන් 7ක් දැල් වෙමින් තිබුණේය. அந்த சிங்காசனம் முன்பதாக 7 அக்கினி தீபங்கள் அங்கே எரிந்து கொண்டிருந்தன. ආපහු මම ඔයගලන්ට කියන්න ඕනේ மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், 7ක් කියනකොට අපි දන්න 7 නෙවෙයි. 7 எங்களுக்கு தெரிந்த 7 அல்ல. 7 කියන්නේ එළිදරව් පොතේ සම්පූර්ණත්වයේ සංකේතයක්. அங்கே 7 வெளிப்படுத்த விஷயம் சொல்லப்படுவது சம்பூர்ணத்தை குறிக்கின்றது. මතකද මං කිව්වා සභාවන් 7ක් කියලා? நான் சொன்ன 7 சபைகள், ඒක සංකේතවත් කරන්නේ කොහොමද? அதை எது அடையாளமாக காட்டுகின்றது? සෑම සභාවක්. எல்லா சபைகளும். එතකොට මෙතන පහන් 7ක් කියන්නේ මොනවද දන්නවද? 7 பொன் விளக்கு என்ன காட்டுகிறது? ඒ තරම් වූ ආලෝක පහන්. அப்படி ஒரு வெளிச்சத்தை பிரகாசிக்கிற ஒரு காரியம், සම්පූර්ණ ආලෝකය. சம்பூர்ணமான ஒரு வெளிச்சம். තේරෙනවද? விளங்குறதா? ඒ කියන්නේ 7ක් නෙවෙයි 1 2 3 ඒ 7 නෙවෙයි. 1 2 3 4 5 6 7 அந்த 7 அல்ல. සම්පූර්ණයෙන්ම முழுமையான 7. සමහරවිට අපි කියනවා சரி, நாங்க சொல்லுகிறோம் මේ කානිවල් එකක් දාලා තියනවලුනේ. அங்கே கான்வெல் போட்டுக்கிறாங்களாம் தானே. ගියාද බලන්න? நீங்க போனீங்களா? ඔව් ගියා. நாங்க போனோம். කොහොමද තිබුණේ? இப்படி இருந்தது. අයියෝ ලයිට් දාලා තිබුණා ආයෙ දවල් වගේ. ஐயோ, பகலை போல வெளிச்சமா லைட் போட்டிருந்தாங்க. බොරුනේ. பொய் தானே. කොච්චර ලයිට් දැම්මත් எவ்வளவு லைட் போட்டாலும் දවල් වගේ නෑනේ. பகல் போல இல்ல தானே. ඒ ඇයි එහෙම කියන්නේ? ஏன் அப்படி சொல்றோம்? අර අපිට කියා ගන්න ක්‍රමයක් නෑ නේද? எங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிற ஒரு முறை இல்லாதபடினாலே. ඒ නිසා තමයි අපි එහෙම කියන්නේ. ஆகைத்தான் அப்படி சொல்லுகிறோம். ඒ නිසා මෙයා இவர் ගණන් කරන්න මෙයාට තේරෙන්නේ නෑ. චර සංඛ්‍යාවක් තියෙනවා. எத்தனையோ இல்ல கணக்கு இருக்கு, ஆனா என்ன முடியாதபடி நான் சொல்லுகிறார். කෙලින්ම සංකේතයෙන් දුන්නා அடையாளமாக சொல்லுகிறார். පහන් 7ක්. 7 விளக்குகள். තේරෙනවද? சரியா? මේ පහන් 7 இந்த 7 விளக்குகள் පහන් රුක් 7 නෙවෙයි. அந்த விளக்கு தண்டுகள் உள்ள அந்த 7 அல்ல. අර පළවෙනි පරිච්ඡේදයේ පහන් රුකක් තිබ්බේ. அந்த முதலாம் அதிகாரத்தை விளக்கு தண்டு இருந்ததே. පහන් රුක් 7 මොකද්ද සංකේතවත් වෙන්නේ? அந்த விளக்கு தண்டு 7 எதை அடையாளமாக காட்டுகிறது? සභාව. சபை. මෙතන මේ පහන් අරක නෙවෙයි. இந்த இடத்துல விளக்கு அந்த விளக்கு தண்டு அல்ல. ඒ නිසා මෙතන සභාව ස්වර්ගේ නෑ. இது சபை சொல்லப்படுகிறது. සබයි ඉල්ලයි. இல்லை, සභාව තාම ස්වර්ගයට ගිහින් නෑ. சபை இன்னும் பரலோகத்தில் செல்லவில்லை. හරිද? சரியா?
මම ඉක්මනට යන්න ඕනේ මොකද මේකට පස්සේ තමයි අපි නමස්කාරය කරන්න යන්නේ. இதுங்க பிற்பாடு தான் நமஸ்காரத்தை செல்ல வேண்டும் ஆகவே தான் நான் சீக்கிரமாக செல்கிறேன். මොන වගේ දෙවියන් වහන්සේටද අපි නමස්කාර කරන්න යන්නේ? எப்படிப்பட்ட ஆண்டவரை நாங்கள் நமஸ்கரிக்க போகிறோம் என்பதை நமஸ்கரிக்க போகிறோம். ඒක අපි පොඩ්ඩක් තීරුම් අරගෙන අද නමස්කාර அதை කරන්න. கொஞ்சம் விளங்கி கொண்டு நமஸ்கரிப்போம் இன்று. ඒවා නම් දෙවියන් වහන්සේගේ ආත්මයන්න් සත් දෙනාය. அந்த அது தேவனுடைய ஏழு ஆவிகளாக அந்த ஏழு அக்கினி தீபங்களும் சிங்காசனம் முன்பதாக எரிந்து கொண்டிருந்தன. දැන් මම පළවෙනි පරිච්ඡේදය උගන්වනකොට நான் முதலாம் அதிகாரத்தை கற்றுக் கொடுக்கும் போது මම උගලන්ට ආත්ම හත ගැන කතා කරා මතකද? ஏழு ஆவிகளை குறித்து கற்றுக் கொடுத்த ஞாபகம் இருக்கின்றதா? ආත්ම හතක් නෙවෙයි ஏழு ஆவிகள் அல்ல, හත් ආකාරයෙන් තමන් වහන්සේව එළි දැකූ සුදාත්මයන් වහන්සේ කියලා. ஏழு பிரகாரமாக ஆவியான் தம்மை காட்டின பிரகாரம் යසායා පොතෙන් මම පෙන්නලා දුන්නා. ஏசாயா புத்தகத்தை எடுத்து காட்டினேன். කාටද මතකද පරිච්ඡේද? யாருக்கு அந்த அதிகாரம் ஞாபகம் இருக்கின்றது? අන්න හරි. යසායා 11 වෙනි පරිච්ඡේදයේ දෙවෙනි පදය. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ඒ සුදාත්ම ආලෝකය තමයි ඔය පහන් හැටියට පෙන්වන්නේ. அந்த பரிசுத்த வெளிச்சம் தான் இங்கே சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் தான் வெளிச்சமாக தீபங்களாக காட்டப்படுகிறார். அரக்க නෙවෙයි. அது සභාවන් නෙවෙයි. சபைகள் அல்ல. තේරෙනවද? හරි. දැන් 6 වෙනි පදය. 6வது வசனம். සිංහාසනයේ ඉදිරියේහි පලිඟු හා සමාන වූ වීදුරු සමුද්‍රයක් වැනි පෙනීමක් විය. සිංහාසනය මැදියෙහින් සිංහාසනය අවටත් ඉස්සරහින්ද පස්සෙන්ද ඇස් වලින් පිරුණා වූ ජීවමාන සත්වයන් 4 දෙනෙක් සිටියෝය. அந்த சிங்காசனம் முன்பாக பழுங்கோப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசன மத்தியிலும் அந்த சிங்காசன சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. වීදුරු සමුද්‍රය කියන එකක් கண்கள் அந்த அங்கே சொல்லப்படுகிறது. இல்ல இல்ல பளிங்கு கண்ணாடி. பளிங்கு கண்ணாடி சொல்லப்படுவது. சாலமோன் தேவமாளிகாව හදනකොට சாலமோன் தேவாலயத்தை கட்டும்போது දෙවියන් වහන්සේ කිව්වා ஆண்டவர் சொன்னார், මේ වගේ වීදුරු මේ මොකද්ද මොන වීදුරුද සිංහලෙන් කියලා තියෙන්නේ වීදුරු සමුද්‍රය කියන එකක් හදන්න ඕනේ. இந்த பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல். கண்ணாடி கடல் சொல்லப்படுகிறது. ඒක මුහුදක් නෙවෙයි. அது கடல் அல்ல, සාගරයක් නෙවෙයි. அது சமுத்திரம் அல்ல. ඒක දිග විශාල වීදුරු වලින් හදපු මේ කොටසක්. அது கண்ணாடியினாலே செய்யப்பட்ட ஒரு பகுதி. දේවමාලිගාවේ සාලමෝන් හදපු දේවමාලිගාව. சாலமோன் செய்த தேவாலயம். ඒක උඩ තමයි அது மேலே தான் දේවමාලිගාවේ ව්‍යවස්ථාව තියන්න ඕනේ. அங்கே நியாயப்பிரமாணம் வைக்கப்பட வேண்டும். එතකොට ඒ වීදුරු සාගරය සංකේතවත් කරන්නේ கண்ணாடி கடல் எதற்கு அடையாளமா இருக்கின்றது? දෙවියන් වහන්සේගේ වචනය. ஆண்டவருடைய வார்த்தை. ඒ කියන්නේ ස්වර්ගයේ பரலோகத்திலே දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ அவருடைய பிரசன்னத்திலே උන්වහන්සේගේ එළිදරව් වෙච්චා වූ වචනය තිබෙනවා. அந்த இடத்திலே வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை இருக்கின்றது. දැන් මේ වචනය තියෙනව නේද? இந்த வார்த்தை இருக்கின்றது தானே. මේ බයිබලය දෙවියන් වහන්සේගේ වචනය. இந்த வேதாகமும் ஆண்டவருடைய வார்த்தை. නමුත් මේකට කලින් උත්පත්ති වලට කලිනුත් ஆதியாமத்துக்கு முன்பதாகவும் ඒ වගේම එළිදරව්වට පස්සෙනුත් அதே போல வெளிப்படுத்தும் விசேஷத்துக்கு பிற்பாடும் උන්වහන්සේගේ වචනය තියෙනවා. அவருடைய வார்த்தை இருக்கின்றது. මේක විතරක් නෙවෙයි උන්වහන්සේගේ වචනය. இது மாத்திரமல்ல அவருடைய வார்த்தை. මේට කලිනුත් තියෙනවා. இதுக்கு முன்பதாகவும் இருந்தது, මේට පස්සෙත් තියෙනවා. இது பின்பதாகவும் இருக்கின்றது. නමුත් මේක තමයි අපිට එළිදරව් වුණා වූ වචනය. இதுதான் எங்களுக்கு வெளிப்படுத்தலை கொடுத்த வார்த்தை. උත්පත්ති වලට කලින් තිබ්බේවයි ஆதியாமத்துக்கு முன்பே இருந்ததும் එළිදරව් එකට පස්සේ තියෙන ඒවයි வெளிப்படுத்தலுக்கு பின்பு இருந்ததும் අපිට එළිදරව් නොවුණා වූ වචනය. எங்களுக்கு வெளிப்படுத்தப்படாத காரியங்கள். මම ඒක තමයි පළවෙනි දවසේ කිව්වේ. முதல் நாட்கள் நான் சொன்னேன், මේ පැත්තේ හැරිලා මෝසෙස් අතීතය දිහා බැලුවා. இங்கே மோசே அங்கே எதிர்காலத்தை குறித்து பார்த்தார், கடந்த காலத்தை கடந்த காலத்தை குறித்து பார்த்தார். யோහාන් අනාගතය ගැන බැලුවා මේ පැත්තේ හැරිලා. வருங்கால குறித்து யோவான் பார்த்ததை காண்கின்றோம். මතකද ඒක? ஞாபகமா? එතකොට ඒ වගේ උන්වහන්සේගේ වචනය කියන්නේ පටන් ගැන්මකුත් අවසානයකුත් නැති දෙයක්. அவருடைய வார்த்தைன்னு சொல்லும்போது அங்கே ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. අහසත් පොළොවත් පහවි ගියත්
வானமும் பூமி ஒளிந்து போனாலும் උන්වහන්සේගේ වචනය පාවෙන්නේ නැල්ලු. அவருடைய வார்த்தை ஒருபோதும் அழிந்து போகாது. මේ ටික විතරක් නෙවෙයි. இது மாத்திரமல்ல, ඊට කලින් ඊට පස්සේ ඒ සියලු වචන වෙනස් වෙන්නේ නැහැ. இது முன்பு அது பின்பு ஒருபோதுமே வார்த்தை மாற்றம் அடையாது. අපිට උන්වහන්සේ දීපු එලිදරව් සම්පූර්ණ වචනය තමයි බයිබලය. எங்களுக்கு கொடுத்த வெளிப்பாடு முழுமையான வேதாகமம். ඉතින් ඒ වචනය තමයි සංකේතවත් කරන්නේ අර වීදුරු සාගරය කියලා කියනවා. அந்த கண்ணாடி கடல் அடையாளமாக வார்த்தை சொல்லப்படுகிறது. දැන් සත්වයන් 4 දෙනෙක් හිටියලු. அங்க 7 மிருகங்கள் சொல்லப்படுகிறது. ஜீவன்கள். ஜீவன்கள். නේද? සත්වයන් කියනකොට ටක් ගාලා ඔන්න අපිට එන්නේ සත්තු. எங்களுக்கு மிருகங்கள் தான் ஞாபகம் வருகிறது. නෑ. இல்லை. මේක මොනවද දන්නවද? இது என்ன தெரியுமா? ඔය එකම පදේ ඔය දෙක තියෙන්නේ මොනවද දන්නවද පෙන්눔 இது කරන්නේ? என்னத்தை காட்டுகிறது தெரியுமா? හොඳට අහගන්න. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. වීදුරු සාගරය කියන්නේ கண்ணாடி கடல்னு சொல்வது සම්පූර්ණ වචනය. முழுமையான வார்த்தை. වචනය කියන්නේ කවුද? வார்த்தை என்பது யார்? වාක්‍යano කියන්නේ කවුද? யார் வார்த்தை? යේසුස්. இயேசு. හරිද? சரியா? යේසුස් වහන්සේ இயேசு கிறிஸ்து මනුෂ්‍යයට තමන්ව එලිදරව් කරනකොට மனிதனுக்கு தம்மை வெளிப்படுத்தும் போது මේ ලෝකේ පුද්ගලයෙක් හැටියට ආවා. இந்த உலகத்தின் நபரை போல வந்தார். මනුෂ්‍යෙක් හැටියට. மனிதனை போல. නමුත් උන්වහන්සේ මනුෂ්‍යෙක් නොවේයි. அவர் மனிதன் அல்ல. හරිනේ? சரியா? මනුෂ්‍යෙක් නොවන ඒ තැනන් වහන්සේ மனிதன் அல்லாத அந்த நபர் අවුරුදු 33කට 33 வருடங்களுக்கு මනුෂ්‍ය ස්වරූපයක් ගත්තා. மனித உருவத்தை எடுத்தார். මේ පොළොවේ ස්වරූපයක් ගත්තා. இந்த பூமியில ஒரு உருவத்தை எடுத்தார். උන්වහන්සේගේ ස්වර්ගික ස්වරූපය තියලා ආවා. அவர் பரலோகத்தை தன் உருவத்தை வைத்து விட்டு வந்தார். தன்னுடைய பரலோக உருவ தன்மையை வைத்து விட்டு வந்தார். ස්වරූපத்தை. එතකොට මෙහි එනකොට இங்கே வரும்போது උන්වහන්සේ සතර විදිහකට තමන්ව එලිදරව් කරනවා. 4 விதமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். එකක් ஒன்று රජතුමා හැටියට. ராஜாவாக, දෙවෙනි එක 2 සේවකයෙක් ஒரு හැටියට. ஊழியக்காரனாக, තුන්වෙනි එක 3வது මිනිසෙක් ஒரு හැටියට. மனிதனாக, හතරවෙනි එක 4வது දේව පුත්‍රයාණන් හැටියට. தேவகுமாரனாக. ඕක තමයි මතෙව් මාක් ලූක් යොහන් පොත්වලින් පෙන්වන්නේ. இதுதான் மத்தேயு, மார்க், லூக், யோவான் புத்தகத்திலே காட்டப்படுகிறது. ඒක දැන් මේ සත්වයන්ගෙන් එලිදරව් කරලා පෙන්නනවනේ. இப்பொழுது இது இந்த ஜீவன்கள் மூலமாகவும் வெளிப்படுத்தி காட்டுகிறார். බලමුද? பார்ப்போமா? පළමුවෙනි සත්වයා සිංහයෙකුට සමානය. முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாய் இருந்தது. සිංහයා මොකද්ද සංකේත කරන්නේ? சிங்கம் எதற்கு அடையாளம்? රජා. ராஜா. හරි නේද? சரியா? කැලේ රජා කවුද? காட்டின் ராஜா யாரு? මොකටියද? கீர்ப்பிள்ளையா? සිංහයා. சிங்கம். නේද? சரியா? ඔය මේ දවස්වල කාර් වල පිටිපස්සේ සිංහලේ இப்ப කියලා எல்லா ගහලා තියෙනවා. வாகனத்திலும் பின்பதாக சிங்களே சிங்களே என்று அடையாளம் போட்டுக்கொண்டு போகிறார்கள். පාස්ටර් තුෂාර ආන් උඩ පැන පැන hina மேலே වෙනවා. குதித்து சிரிக்கிறார் பாஸ்டர் துஷார. මොකද දැන් මම කිව්වා නම් තමයි ඔක ಜಾති ආලය. நீங்க பாச சொன்னாதான் அது சம்பள சொல்ல முடியாது. පාස්ටර් තුෂාර සිංහල කෙනෙක්නේ. பாஸ்டர் துஷார சிங்களம் தானே. එයා කියනවා විහිළුවකට அவர் பகுதிக்காக சொல்லுகிறார். කවුදෝ කමෙන්ට් එකක් ගහලා තිබ්බලු. அவருக்கு ஏதோ ஒரு விளக்க யாரும் சொல்லி கொடுத்திருந்தாங்களா? මොකද්ද? இதா கிவே அப்ப ஏர்போர்ட் ஏறකොට අම්මා කැලේට ගියාද නැත්නම් සිංහයා ගෙදරට ආවත් දන්නේ නැහැ. அம்மா காட்டுக்கு போச்சா இல்ல புலி அந்த சிங்கம் தான் வீட்டுக்கு போச்சா தெரியாதுங்க. ඉතින් ඔය සිංහලේ කොහොමද ආවේ කියන එකට තමයි ඒ විහිළුව දාලා நம்மள சொல்ல முடியாது. சிங்கத்தை தான் இருக்குது. එතකොට මේ සිංහයා කියන්නේ රජ කැලේ රජානේ. காட்டின் ராஜா சிங்கம். එතකොට සිංහයා හැටියට මේ සත්වයා පෙනෙන්නේ சிங்கத்தை போல இந்த ஜீவன் காட்டப்படுவது යේසුස් වහන්සේගේ රජකම පෙන්වනවා. அது ராஜரீகத்தை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ராஜரீகத்தை காட்டுகிறது. දෙවෙනි සත්වයා වස්සෙකුට සමානය. இரண்டாம் ஜீவன் காளைக்கு ஒப்பாக இருக்கின்றது. වස්සා කියන්නේ මොකද්ද? காளை என்று சொன்னால் என்ன? සේවය කරන සතා. ஊழியம் செய்கிறது, சேவை செய்வது. වස්සා කියන්නේ හරකා. மாடு. හරිද? හරකාව මොකටද මිනිස්සු සංකේත කරන්නේ? மாட்டை எதுக்கு ஜனங்கள் அடையாளம் வைப்பார்கள்? හරකා තමයි වැඩ කරන්නේ. மாடு தான் வேலை செய்யும். හරිද? කුමුරේ කාලේ අදත් එහෙම තමයි. හරක්කු පාවිච්චි කරනවා මේ අස්වැන්නට අර වී වෙන් කරලා ගන්න. நாங்க பார்க்கிறோம் வயலிலே உழுவதற்கு மாடுகளை எடுத்து பாய்ப்பார்கள். කරත්ත අදින්න. அங்கே கரத்தை இழுப்பதற்கு. නේද? බර අදින්න. பாரம் சுமகில
சுமப்பதற்கு වස්ස කියන්නේ සේවකයා. அது அன்னைக்கு சொல்லப்படுகிறது இங்க ஊழியம் சேவை. එතකොට යේසුස් වහන්සේ සේවකයෙක් හැටියට ආවා. இயேசு ஊழியக்காரனாக சேவை செய்வதற்கு வேலைக்காரனாக வந்தார். ඒකේ සංකේතය. அது அடையாளம். තුන්වෙනි සත්‍යයට මිනිස්සෙකුගේ මෙන් මොහොනක් තිබුණේය. மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் இருந்ததா. යේසුස් වහන්සේගේ මනුෂ්‍යත්වය පෙන්වම් කරන්නේ. இயேசு கிறிஸ்து மனித தன்மையை காட்டுகிறது. සතරවෙනි සත්‍යය පියාසර කරන රාජාලියෙකුට සමානයි. நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாக இருந்தது. රාජාලියා තමයි ඉහළින්ම පියාසර කරන පක්ෂියා. கழுகுதான் மிக மிக உயர பறக்கக்கூடிய ஒரு மிருகம். ඒ විතරක් නෙවෙයි, அது மாத்திரமல்ல, රාජාලියා කූඩු ගස්වල හදන්නේ. அங்க கழுகு வந்து மரங்களிலே தனக்கு கூட்டை கட்டாது. කඳු මුදුනේ அங்க கட்பாறையிலே උඩ තමයි යාගේ කූඩු. உயர்ந்த ஸ்தானத்தை தான் தனக்கு அங்க வாசஸ்தலத்தை உருவாக்கி கொள்ளும். රාජාලියාගෙන් සංකේතවත් කරන්නේ கழுகு அங்க எதை அடையாளமா இருக்கின்றது? ලෝකේ உலகத்திலே උසස්ම තැන. உயர்ந்த இடம். යේසුස් වහන්සේ ලෝකෙට ඇවිල්ලා இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்து දේව පුත්‍රයාණන් වහන්සේ හැටියට ක්‍රියා කරා. தேவ புத்திரனாக கிரியை செய்தார். දැන් බලන්න ඕකේ පිළිවෙල බලන්න. அதுல இருக்கிற முறையை பாருங்க. සුභාරංචි පොත් 4 පිළිවෙල තියෙනවා. நான்கு சுவிசேஷ புத்தகத்துல இருக்கிற முறை இருக்கின்றது. පළවෙනි පොත මතෙව්. முதலாவது மத்தேயு சுவிசேஷம். මතෙව් පොතේ යේසුස් වහන්සේ රජතුමා. ராஜாதி ராஜாவாக மத்தேயு புத்தகத்தில் இயேசு காணப்படுகிறார். පළවෙනි සතා සිංහයා. முதலாவது மிருகம் வந்து சிங்கம். හරිද? சரியா? දෙවෙනි පොත මාක්. இரண்டாவது புத்தகம் மார்க் எழுதின சுவிசேஷம். මාක් සුභාරංචි පොතේ යේසුස් වහන්සේ සේවකයා. அவர் சேவகனாக காட்டப்படுகிறது. මෙතන දෙවෙනි සත්වයා වස්සා. இரண்டாவது ஜீவன் அந்த மாடு காட்டப்படுகிறது. වස්සා කියන්නේ සේවයේ கன்று සතා. குட்டி அங்க காளை சொல்லப்படுகிறது. තුන්වෙනි පොත ලූක්. மூன்றாவது புத்தகம் லூக்கா எழுதின சுவிசேஷம். ලූක් සුභාරංචි පොතේ යේසුස් වහන්සේ මනුෂ්‍යයා. இயேசு மனிதனாக காணப்படுகிறார். මෙතන තුන්වෙනි සත්වයාගේ මුහුණ මනුෂ්‍ය මුහුණ. மனுஷ முகம் காணப்படுகிறது. හතරවෙනි පොත යොහන් සුභාරංචි පොත. நான்காவது புத்தகம் யோவான் சுவிசேஷம். ඒකේ යේසුස් වහන්සේ දෙව් පුත්‍රයාණෝ. தேவ புத்திரனை தன்னை காட்டுகிறார். මෙතන හතරවෙනි සත්වයා ඒ රාජාලියා. அங்கு நான்காவது ஜீவன் கழுகு ඒ උසස්ම තත්ත්වය පෙන්වම් කරන உயர்ந்த සත්වයා. ஸ்தானத்தை காட்டுகிறது. එතකොට මේ සත්වයන් හතර දෙනාගෙන් සංකේතවත් වෙන්නේ මොනවද? நான்கு ஜீவங்களும் அடையாளம் எதை காட்டுகிறது? යේසුස් වහන්සේ இயேசு கிறிஸ்து රජතුමා හැටියට, ராஜாவாக, සේවකයා හැටියට, ஊழியக்காரனாக, මනුෂ්‍යයා හැටියට, மனிதனாக, දේව පුත්‍රයා හැටියට தேவ புத்திரனாக එලිදරව් වුණා. வெளிப்படுத்தினார். නමුත් එහෙම එලිදරව් වුණ උන්වහන්සේ වෙන කවුරුත් නෙවෙයි. அப்படி வெளிப்படுத்தின வேற யாரும் அல்ல, වාක්‍යano. பாக்கியவான்கள். ඒක තමයි මෙතන කියලා அதான் තියෙන්නේ. சொல்லப்படுகிறது. වචනය ඒ වීදුරු සාගරය. அந்த கண்ணாடி கடல், වීදුරු සාගරය වාක්‍යano. அந்த கண்ணாடி கடலாக வார்த்தையானது අන්න දැන් ඒ සත්වයන් හතර දෙනා හැටියට அந்த நான்கு ஜீவங்கள் மත வருகிறார். උන්වහන්සේ තමන්ව පෙන්වු කරා. அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். තව එකක් ඔතන කියනවා. இன்னொன்று இங்க இருக்கின்றது. ඒ සත්වයන් ගැන කියනවා அந்த ஜீவன் குறித்து சொல்லுகிறார். එකාට පියාපත් සයක් බැගින් තිබුණා වූ 8ஆம் வசனம், அந்த நான்கு ஜீவங்களும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகளும். මොකටද පිහාටු 6? ஏன் சிறகுகள் 6? ඔන්න සංකේතය මම ඔයගලන්ට තේරුම් அடையாளத்தை காட்டுகிறேன். නෑ මම ඉවර කරපුවාම Oh, කියන්න. sorry, man. හරිද? ඒ සංකේතය මම කියලා දෙන්නම්. அந்த அடையாளத்தை நான் சொல்லி தருகிறேன். මොකක්ද දන්නවද? என்ன தெரியுமா? 6 කියන්නේ මිනිස්යාගේ ඉලක්කම. 6 மனிதனுடைய இலக்கம். මතකද මම කියලා තියෙනවා? ஞாபகம் இருக்கிறதா? බයිබලෙට ආපහු මතක් කරන්නද? மறுபடி ஞாபகப்படுத்தவா? එක දෙවියන් වහන්සේ, ஒன்று தேவன், දෙක බෙදීම, ரெண்டு பிரிப்பது, තුන්වෙනි එක නැවත නැගිටීම, மூன்றாவது மறுபடி உயிர்த்தெழுதல், හතර යේසුස් වහන්සේ, நான்கு இயேசு கிறிஸ்து, පහ දේව බලය, தேவ பலன் 5, 6 මනුස්සයා, 6 மனிதன், 7 සම්පූර්ණයි. 7 சம்பூர்ணம். එතකොට 6 කියන්නේ මනුස්ස. 6 மனிதனை குறிக்கிறது. ඒ කියන්නේ මේ සත්වයන් හතර දෙනා දේව දූතයන් උනාට இந்த 4 ஜீவனும் தேவ தூதரா இருந்தாலும் ඔවුන් යේසුස් වහන්සේව නියෝජනය කරනවා. இயேசு கிறிஸ்துவை அங்கே வெளிப்படுத்துகிறார்கள். පිහාටු 6 තියාගෙන. அவ்வாறு செட்டைகள் இருந்ததாக. ඒ කියන්නේ මනුෂ්‍යයා උනා වූ යේසුස් වහන්සේව පෙන්නනවා. மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறார்கள். පළවෙනි සතා සිංහයා. முதலாவது ஜீவன் சிங்கம். හැබැයි තට්ටු 6ක් තියෙනවා. அவ்வாறு 6 செட்டைகள் இருந்தன. සිංහයා, சிங்கம், නමුත් මනුෂ්‍යයා, ஆனாலும் மனிதன், නමුත් දෙවියන් වහන්සේ. ஆண்டவர் යේසුස් වහන්සේ නැවති රජතුමා. இயேசு ராஜாதி ராஜா.
දෙවෙනි සත්වයා වස්සා இரண்டாவது ஜீவன் காளை. තටු හයක් තියෙනවා. 6 செட்டுகள் இருக்கின்றன. වස්සා காளை මනුෂ්‍යයා மனிதன், නමුත් දෙවියන් ஆனாலும் වහන්සේ ஆண்டவர். දෙවියෝ යේසුස් වහන්සේ නැමැති සේවකයා. அங்கே மனிதனாக இயேசுக்கு வந்த ஊழியக்காரர். තුන්වෙනි සත්වයා මනුෂ්‍ය මූණ. மூன்றாவது ஜீவன் மனித முகம். තටු හය 6 செட்டைகள். යේසුස් වහන්සේ නැමැති දෙවියන් වහන්සේ இயேசு கிறிஸ்து தேவன் මනුෂ්‍යයෙක් හැටියට மனிதனாக 100% මනු රූපය ගත්තා. 100க்கு 100 மறுரூபம் அடைந்தார். සතරවෙනි සත්වයා රාජාලියා වගේ. நான்காவது ஜீவன் கழுகு. හැබැයි තටු හයයි ஆனால் 6 செட்டைகள் මනුෂ්‍ය සංකේතය. மனித அடையாளம் මනුෂ්‍යයෙක් වුණා වූ යේසුස් වහන්සේ மனிதனாகிய இயேசு கிறிஸ்து දේව පුත්‍රයාණන්. தேவகுமாரனானார். බලන්න මාර එලිදරව් දෙනවා. எப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு பாருங்க. යේසුස් වහන්සේව පෙන්වන්නේ ඔය ඔක්කොම. இயேசு கிறிஸ்துவையே வெளிப்படுத்துகிறது. වාව්. හරිද? ඊට පස්සේ කියනවා அப்புறம் சொல்லப்படுகிறது ඒ ජීවමාන සත්වයන් 4 දෙනා අවටද ඇතුළතද ඇස් පුරාම තිබුණේය. அந்த 4 ஜீவங்களும் ஒவ்வொன்றும் அவ்வாறு செயல்களும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தலுமாய் இருந்தன. වටේටද කියන්නේ අවටද ඇතුළතද உள்ளும் சுற்றிலும் உள்ளேயும் තනිකර ඇස් තිබුණලු. கண்களால் நிறைந்திருந்தன. මොකක්ද ඒකේ සංකේතය? என்ன அதுல அடையாளம்? යේසුස් වහන්සේට පේන්නේ නැති දෙයක් නැහැ. இயேசுவுக்கு மறைவான எந்த பொருளும் கிடையாது. හැම දෙයක්ම උන්වහන්සේ දකිනවා. எல்லாம் அவர் காண்கிறவர். මාගේ අම්මෝ නියමයි. හරිද? දැන් ඊට පස්සේ කියනවා அப்புறம் சொல்லுகிறார் ඔව්හුද සිටින්නා වූ මතු සිටින්නා වූ සර්ව පරාක්‍රම වූ ස්වාමී වූ දෙවියන් වහන්සේ ශුද්ධයයි රෑ දහවල් නොනැවතී කියති. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. දැන් මේක කියවනකොට இதை வாசிக்கும் போது ආය ප්‍රශ්නයක් තියෙනවා. மறுபடியும் ஒரு பிரச்சனை தோன்றுகிறது. ඒ කියන්නේ මේ ස්වර්ගයටත් රෑ වුණාද? பரலோகத்துக்கும் இருள் இருக்கின்றதா? හැයි මෙයා කියනවා රෑ දහවල් කියලා. இரவு பகல் என்று சொல்லப்படுகிறது தானே. ඇත්තට රෑ නෑ ස්වර්ගී. பரலோகத்தில் இரவு என்று கிடையாது. රෑ දහවල් කියලා එකක් නෑ. இரவு பகல் என்று கிடையாது. අර මෙයා අර හැම වෙලේම කියන එක තමයි ඔය කියන්නේ. இவர் இந்த நேரமும் சொல்லுற காரியத்தான் இங்க சொல்லுகிறார். අපි කියනවනේ. நாங்க சொல்லுகிறோம் தானே. දැන් මගෙන් ඇහුවොත් එහෙම பாஸ்டர் எடுத்து வந்து கேட்டா ඉන්දියාවට ගියානේ. இந்தியாவுக்கு போனீங்க தானே. කොහොමද සේවය? எப்படி ஊழியங்கள்? ආපෝ රෑ දවල් කියලා විවේකයක් නැතුව වැඩ කරා. இரவு பகல் என்று ஓய்வில்லாமல் ஊழியம் செஞ்சோம். 100ක් ඒක ඇත්ත නෙවෙයි. 100க்கு 100 உண்மை இல்ல தானே. පොඩ්ඩක් හරි නිදාගත්තානේ. கொஞ்சம் சரி தூங்கணும் தானே. ටොයිලට් ගියානේ. டாய்லெட்டுக்கு போனோம் தானே. ඉඳගත්තානේ. அமர்ந்தோம் தானே. කෑවානේ. உணவு சாப்பிட்டோம் தானே. තන්නේ කර හැම වෙලේම දේශනා කර නෙවෙයිනේ இந்த හිටියේ. நேரமும் பிரசங்கம் பண்ணி இருக்கவில்லையே. නමුත් අර කියනකොට சொல்லும்போது අර මිනිස්සුන්ට තේරුම් කරලා දෙන්න ஜனங்களுக்கு அதை அவங்களுக்கு புரிந்து கொள்ள சொல்லும் போது ඒ ගියාම රෑ දවල් දේශනා කරන්න වෙනවා අප්පා. அங்க போனா இரவு பகல் பார்க்காம பிரசங்கம் பண்ணணும். ඒ වගේ තමයි මෙයා அதே කියන්නේ. போல தான் இங்க சொல்லுகிறார். මේ මිනිස්සු මේ දේවදූතයෝ නවතින්නේ නැහැ. இந்த தேவதூதர்கள் நிறுத்துறாங்க இல்லையே. හැම වෙලේම මේගොල්ලෝ මේ ශුද්ධයි කියාගෙන ඉන්නවනේ. இது பரிசுத்தர் 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 சொல்லிட்டு இருக்காங்களே. ඒ නිසා ස්වර්ගයේ රෑ දවල් තියනවාද කියලා අහන්න එපා නෑ. பரலோகத்துல இரவு பகல் கேட்காதங்க இல்ல. හරිද තේරෙනවද? விளங்குறதா? දැන් මේගොල්ලෝ මොනවද දන්නවද කියන්නේ? இவர் என்ன சொல்றாங்க தெரியுமா? සිංහාසනේ ඉන්න තැනන් වහන්සේ දිහා බලලා சிங்காசனம் இருப்பவரை நோக்கி பார்த்து කවුද ඒ තැනන් වහන්සේ? யார் அந்த நபர்? මං ඉස්සල්ලා කිව්වේ முதல்ல சொன்னேன் පියාණන් වහන්සේ පුත්‍රයන් වහන්සේ ඊට තුන් දෙනාම එක්කෙනෙක් හැටියට ඉන්නවා. හරිද? பிதா குமார் பரிசுத்தாவி ஒருவராக இருக்கின்றார். ශුද්ධයි කියලා කියනවා. பரிசுத்தர் 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 சொல்கிறார். දැන් මෙතන මේක තාහුරු වෙනවා. இந்த இடத்துல எங்களுக்கு விளங்கு புலப்படுகிறது. මොකටද ශුද්ධයි කියලා තුන් සැරයක් ஏன் කියන්නේ? 3 முறை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்? කාදෝෂ් කියන්නේ හෙබ්‍රේය වල ශුද්ධයි කියන්නේ කාදෝෂ්. எபிரேய காதோஸ் என்று சொல்லப்படுகிறது. ඒගොල්ලෝ මේ සිංහාසනේ දිහා බලනකොට அவர்கள் இந்த சிங்காசனத்தை நோக்கி பார்க்கும்போது ඒගොල්ලන්ට දරා ගන්න ඒගොල්ලෝ ස්වර්ගයේ ඉන්න අය උනාට அவங்க பரலோகத்துல இருந்தாலும் கூட அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. මවන ලද දවස පටන් මේ දූතයෝ ඉන්නේ ස්වර්ගේ. சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலிருந்து தூதர் இருப்பது பரலோகத்திலே. වෙන කොහරි ග්‍රහයක තිබිලා ගෙනාව නෙවෙයි. வேற கிரகத்திலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் அல்ல. හරිද? මං කියන එක තේරෙනවද? நான் சொல்ற விளங்குகிறதா? මවන ලද දා පටන්
அங்கே ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலிருந்து මේ දූතයෝ හිටියේ ස්වර්ගේ. இந்த தூதர்கள் பரலோகத்தில் இருந்தார்கள். තර සිංහාසනය දිහා බලලා 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 ஆனாலும் சிங்காசனம் நோக்கி பார்த்து 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 මවිත වෙලා ஆடி போய் කාදෝෂ් காதோஸ் කාදෝෂ් காதோஸ் කාදෝෂ් காதோஸ் පියාණන් වහන්සේව බලනවා. பிதாவை பார்க்கிறார்கள். කාදෝෂ් காதோஸ் පුත්‍රයන් වහන්සේව බලනවා. குமாரனை பார்க்கிறார்கள். කාදෝෂ් காதோஷ் ශුද්ධාත්මයන් වහන්සේව බලනවා. பரிசுத்தாவை பார்க்கிறார்கள். කාදෝෂ් කාදෝෂ්. ඒකයි තුන කියලා එන්නේ. மூன்று சொல்லப்படுகிறது. සමහරව හිතන්නේ මොනවද දන්නවද? சில நினைப்பாக தெரியுமா? ස්වර්ගයට ගිහිල්ලා பரலோகத்துக்கு போய் ශුද්ධයි 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 பரிசுத்த 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 ශුද්ධයි 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 பரிசுத்த 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 ශුද්ධයි. ඒ ගිහිල්ලා වඩේ විකුණනවා. அங்க வடையா விக்கிறீங்க. අර කෝච්චිවල වඩේ வடை கோச்சரி விக்கிற மாதிரி කල්ලේ கடலை என்பதாக තැම්බේ கடலை வடை ඒ වගේ ශුද්ධයි ශුද්ධයි பரிசுத்தர் 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 මගේ ගෑණි ඇවිල්ලා එනවා. என்ன மனைவி வந்திருக்கலாங்க பரிசுத்தர் නෑ නෑ මගේ ගෑණි ඇවිල්ලා නෑ නේ ශුද්ධයි 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 பரிசுத்தர் பரிசுத்தர் මචං කොහමද? அடே எப்படி ආවනේ කොහමරි எப்படி வந்துட்ட இல்லையா? ශුද්ධයි 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 பரிசுத்தர் பரிசுத்தர் ඉතින් මචං කොහමද මම මැරුණේ? அடே எப்படி வந்த நீ? ඕක නෙවෙයි සී. அது அல்ல. සමහරු කියනවා சிலர் சொல்வார்கள் ස්වර්ගය හරි බෝරින් තැන. ஐயோ சொர்க்கம் ஒரே போரிங் பரலோகம். හැම වෙලෙම ශුද්ධයි ශුද්ධයි. இந்த நேரம் பரிசுத்தர் 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 එහෙම නෙවෙයි. அப்படி அல்ல. දැන් ඕගොල්ලන්ව ගෙනියලා உங்களை அழைத்து கொண்டு போய் ජීවිතේට ඔගොල්ලෝ නොදකපු நீங்க வாழ்க்கையிலே கண்ட ලස්සන දෙයක් දිහා නවත්තපුවාම அழகான ஒரு காரியத்தை முன்னால உங்களை நிறுத்த பிற்பாடு ඔගොල්ලෝ හැම දෙයක්ම අමතක කරලා நீங்க எல்லாத்தையும் மறந்து කියලා කියනවා නේද? ஷா அப்படின்னு சொல்லுவீங்க தானே? හා ඉස්සෙල්ලාම දැකපුවාම. முத பார்த்த உடனே හැබැයි ඉතින් ඕක හැමදාම දැකපුවාම අර හැමදාම දකින කුකුලගේ කර්මවල සුදුයි වගේ ගානක් නැති වෙනවා. எந்த நாளும் பார்க்குற சேவலுடைய கொண்ட வெள்ளைன்னு சொல்ற மாதிரி நீங்க இந்த நாளும் பார்த்து 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 නේද? இல்லையா? දැන් පාස්ටර් රාජා ඉස්සෙල්ලාම ලිල්ලිව දැකපු දා. ඒක නෑ නේ මෙතනට. ඕනේ නෑ. මං ගැන කියනකොට මිනිස්සු කියයි පාස්ටර් එයා ගැන කියනවා කියලා. කියන්නේ பாஸ்டர் ராஜா முத லில்லியை கண்ட போது என்ன நினைச்சிருவா? மே வகை லக்மன் தக்கல நேனி பாங்க ஊக்கி இப்படி ஒரு துண்டு நான் பார்த்தது இல்லைன்னு. දැන් කසාද බැඳලා ලබන ජූනි වලට මෙයාට අවුරුදු 24ක් වෙන්න යනවා. திருமணம் முடிச்சு வருகிற ஜூன் 24 வருடங்கள் ஆக போகின்றது. හැමදාම උදේ ලිල්ලිව දැකපුවම எந்த நாளும் மனைவி கண்டு இப்படி அப்படி சொல்றது එහෙම නැන්නේ. அப்படி இல்ல தானே නේද? இல்லையா? අද ගොඩක් ගෑනු ඕකනේ කියන්නේ. இது அதே பெண்கள் இப்படி தான் சொல்றாங்க. පාස්ටර් ඉස්සර නම් මෙයා මගේ පස්සෙන් එනවා මං දිහා බලනවා හැම වෙලේම මම මන්දන් දැන් මව ගණන්වත් ගන්නෑ பாஸ்டர் ஆரம்பத்துல என் பின்னாலே இருந்தார் பாஸ்டர். இப்போ நான் என்ன கணக்கெடுக்கிறதே இல்ல. ඒක හැමතැනම මේ වගේ. அது எல்லா இடத்துலயும் நடக்கிற காரியம். ඔය මම හිතන්නේ ඔය පළවෙනි වතාවට මේ කොළඹ ඉඳන් අපේ බ්‍රදර් සිස්ටර් පුතා ඇවිල්ලා ඉන්නවා. முதலாக கொழும்புல இருந்து சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க இந்த சபைக்கு. ඒගොල්ලෝ බලලා කියයි ෂා නියම නේද? එහෙම හිතනවනේ නේ. அப்படி நினைக்கிறீங்க தானே ஷா இப்படி அப்படி நினைக்கலாம் தானே இல்லையா? ක්ලයිමට් එක නියම ලස්සනයි. நல்ல காலநிலை எல்லாம் அழகா இருக்கின்றது. අපි ඕවා බලන්නේවත් නෑ. நாங்க போக பார்க்கறதே இல்ல. හැමදාම බලන්නේ. எதனாலும் பார்க்கறோம் தானே. හරිද? ඒ වගේ අර ඉස්සලාම ලස්සන දෙයක් දිහා ගෙනල්ලා හිටවලා எங்க வாழ்க்கையிலே முதலாக அழகான காரியத்தை முன்னாலே வைக்கும் போது අපි ෂා කියලා කියනවා. ஆஷான்னு சொல்லுவாங்க. එදා චාල්ස් ඉස්සලාම ඒරෝප්ලේන් එකට ගිය වෙලාවේ කෝ චාලියෝ උඹට කොහොමද බං තිබුණේ? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு முதல் விமானத்துல போகும்போது? පළවෙනි වතාවට ප්ලේන් එකකට නැග්ගා වගේ තිබුණානේ. முதலாக விமானம் ஏறினது போல இருந்துச்சு இல்லையா? හැබැයි දැක්කද මම මොනවද කතා කරේ අර ස්ටුවර්ට් කියලා. අර එයා හොස්ටස්க்கு என்ன கேச்சாரு? මං බෑන්න අංක මොකද්ද මේ මැෂින් එක මේ පරණ A321 එකක් උඹලා මිහින් ලංකාවකින් හයර් කරගෙන නේ කියලා මං උන්ට බනිනවා මේ ප්ලේන් එක. நாங்க ஏர்லங்கால போக வேண்டியதா நம்ம மிஹின் லங்கா கொடுத்தபடி பாஸ் ஏசன இது என்ன இது அப்படி ஏசினாரு பாஸ். මොකද අපිට අර හැමදාම යන අපිට ගාදන්නේ. பாஸ்டருக்கு தெரியும் அது அந்த பிளேன் அவ்வளவு விசேஷ பிளேன் இல்லை என்பதாக. ඒ නිසා සිස්ටර්ස් ஆகவே சகோதரிகளே හැමදාම මිනිහා ඔයා දිහා බලලා ගානක් නැති වෙලා. இந்த நேரம் உங்க புருஷங்களை பார்க்கறனால கணக்கே இல்ல. ඒක තමයි පාස්ටර් මං කියන්නේ මං ටිකකට කොහෙටද කොයි කාලේ ටික කාලෙට මං කොහෙටද ගිහිල්ලා ඉඳලා. அங்கதான் பாஸ் எங்க சார் கொஞ்ச நாள் எங்கயாவது போயிட்டு வந்துட்டு வரேன் பாஸ்டர்.
ගිහිල්ලා ඉඳලා ආවනම් போய் இருந்து வந்தா ඒත් ටික කාලෙකින් ආය අප්සෙට් වෙනවා. மறுபடியும் கொண்டாலும் அதே மாதிரி தான். ගිහිල්ලා එන්න වෙයි. போயிட்டு வந்தாலும் එහෙම කරන්න එපා. அப்படி செய்ய வேண்டாம். අර ගිහින් ඉන්න කාලේ වෙන එකක් දිහා බලලා කියලා හිතනවා. போய்க்கிற காலத்தை வேற என்ன வருது ஹா அப்படின்னு சொல்லி ඒක අස්පෙට්. அது அஸ்பெக்ட் ஆயிரும். ඒ දේව දූතයෝ அந்த தேவ தூதர்கள் මවිත වෙලා ஆடி போய் හැම වෙලේම දකින්න තැනන් වහන්සේ වුණත් எந்த நேரமும் காங்கிற நபரா இருந்தாலும் கூட අර මවිත වීමේ හිඟයක් ඇති වෙන්නේ නැහැ. அந்த அதிர்ச்சி அடைகிற அந்த ஆடி போற நிலைமை வராது. අපි නිල්මිනිගෙන් අහමු ප්‍රශ්නයක්. நில்மினியத்தில் ஒரு கேள்வி கேட்கிறோம். නිල්මිනි නෙවා. நில்மினியா සිංගප්පූර් சிஸ்டர் ඇනිලෝ සෙන්තෝසා ගියාද? சந்தோஷா Song of the Sea බැලුවද? ඉස්සලාම Song of the Sea බලනකොට කොහොමද තිබුණේ? කී දෙනෙක් සිංගප්පූර් වල Song of the Sea බලලා තියෙනවද? මිෂා, ඩැනි, ආන්ටි ජීන්, අම්මෝ වතුර එනවා. அன்னைய வருது. ලයිට් ගහනවා. விளக்குகள் போடப்பட்டிருக்கின்றன. කස්සෙන් කරවා පෙන්නනවා මේවා அதில் ஒவ்வொரு පෙන්නනවා. காரியங்களை காட்டுவங்க தண்ணிக்குள்ளாக ඉස්සලාම ඒවා බලනකොට முதலாவது பார்க்கும்போது අම්මේ අනිත් ඒවා ඔක්කොම අමතක වෙනවා. மற்றதெல்லாம் மறந்து போயிரும். එහෙම මවිත වෙනවා නේද නිලෝ? ஆடி போய் அங்கே பார்ப்பாங்க. හැමදාම එතනට ගෙනියලා හැමදාම බලපන් කියනකොට මොනවද හිතන්නේ? எந்த நாள் கூட அதை பாருன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ඔයගොල්ලෝ බලලා ඉන්නකම මෙතනටලා ඉන්න. நீங்க பார்த்துட்டு வாங்க நான் சொல்றேன். ඇයි බලලා තියනවනේ නේද? யா හරිද මං කියන්නේ එක? சரியா? ඒක වෙන්නේ ස්වර්ගයේ. அது பரலோகத்திலே நடைபெறாது. පියාණන් වහන්සේ පුත්‍රයන් වහන්සේ සුදාපන් වහන්සේ ඉඳගෙන ඉන්න සිංහාසනය දිහා බලන්ද අපිට ලැබෙන්න යනවා. பிதா குமார பரச அமர்க சிங்கத்தை பார்க்க எங்க சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. මෙහෙදි නෑ. இங்கே அல்ல. මෙහෙදි බෑ. இங்கே முடியாது. නමුත් ඒ දවස එන්න යනවා. அந்த நாள் வர போகிறது. මම කියන්නම්. நான் சொல்லுகிறேன். අපි ගිහිල්ලා ඒ සිංහාසනය දිහා බලනකොට நாங்க போய் அந்த சிங்காசனம் பார்க்கும்போது අපිට සියලුම දේවල් අමතක நம்ம වෙනවා. எல்லாவற்றையும் மறந்து விடுவோம். අපි ෂොක් වෙන්න යනවා. நாங்க அதிர்ச்சிக்குள்ளாவோம். අම්මෝ කාඩෝෂ්. ஓ காதோஷ். එතකොට කාඩෝෂ් කියන එක ඇත්ත තේරුම මටත් තේරෙයි. அதே காதோஷ் உண்மையான அர்த்தம் எனக்கும் தெரியாம போயிடும். මට කාඩෝෂ් හෙබ්‍රෙව් දන්නවා. எனக்கு காதோஷ் எப்படி தெரியும்? වචනය හැටියට දන්නවා. வார்த்தையாக தெரியும். ඔව් සුද්ධයි කියන එක දන්නවා. பாசம் தெரியும். නමුත් දෙයනේ මම තාම දැකලා නෑනේ. நான் அதை கண்டதில்லையே. දැකපු නැති එකනේ මම කියන්නේ. ஆனால் தானே சொல்லுகிறேன். දැකපු දාට கண்ட உடனேயே මම කියන්න යනවා. நான் சொல்ல போகிறேன். මගේ අම්මෝ මෙච්චර කල් මම දැනන් හිටියේ නෑ නේ මේක මෙහෙම එකක් இந்த කියලා. அம்மா இப்படி தான் காணல இப்படி தெரியாது தானே. කාඩෝෂ්. காதோஷ். කාඩෝෂ්. காதோஷ். ඒක අඩු වෙන්නේ. அது குறையாது. සදාටම අඩු වෙන්නේ. சதாக்க நித்தியமாக குறையாது. හැමදාම අර මොකද්ද කියන්නේ අර මවිත වෙලා සදාකාලෙට ඉන්න යනවා. எந்த நேரமும் குதூகலத்தில் சதா நித்தியமாக இருக்கும். තේරෙනවද? விளங்குறதா? ස්වර්ගය කියන්නේ ඒ වගේ තැන. பரலோகம் அழகான ஒரு காரியம். අර පාරේ රත්තරන් දාලා තියෙනවද? வீதிகளிலே தங்கம் போடப்பட்டிருக்கிறது. සමහරුන්ට ඕනෙලු මේ එයාගේ පවුලේ අයත් එක්ක අත්වැල් බැඳගෙන අර pearly streets අර ඉංග්‍රීසියෙන් තමයි කියන්නේ. முத்து சிலருக்கு வேணுமா கருத்து streets of gold. ஸ்ட்ரீட் ஆஃப் கோல்ட். රත්තරන් பாதை. රත්තරන් දාපු පාරේ මට තේරෙන්නේ නැහැ ස්වර්ගයේ කොහෙන්දන් කොහාටද මුන් යන්නේ. சிலருக்கு ஆசையாம் கரங்களை கோர்த்து அந்த தங்க பாதையிலே அங்கே நடந்து செல்வதற்கு. ස්වර්ගයේ පාරවල් තියනවා කියන්නේ යන්න ඕනේනේ. பரலோகத்திலே பாதை இருக்குன்னு சொன்னா போகணும் தானே. අර කොළඹ 1 කොළඹ 2 කොළඹ 13 වගේ ස්වර්ගයේ 1 ස්වර්ග 2 ස්වර්ග 13 කියලා கொழும்பு 1 கொழும்பு 2 கொழும்பு 2 இப்படி பரலோகம் 1 பரலோகம் 2 பரலோகம் 3 இப்படி. බය වෙන්න එපා. பயப்படாதீங்க. කවුරුත් ඔයගොල්ලෝ ළඟ ඉන්නවද කියලාවත් ඔයගොල්ලෝ හිතන්නේ. யார் உங்களும் இருக்கிறாங்கன்னு கூட நினைக்க மாட்டீங்க. වෙන කවුරුත් ඔයගොල්ලෝ ඉන්නවද කියලා හිතන්නේ නැහැ. மற்றவங்க நீங்க இருக்கிறாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. ස්වර්ගයට ගියාම අපි දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේදී பரலோகம் சென்ற பிற்பாடு தேவனுடைய பிரசன்னத்திலே සියලු දේ අමතක எல்லாத்தையும் மறந்து விடுவோம். කාඩෝෂ් කියලා කියන්නේ යනවා. அப்படிதான் சொல்லி கொண்டிருக்கோம். දේව දූතයෝ මෙහෙම කියනවා. தேவ தூதர் இப்படி சொன்னார்கள். නවවෙනි පදය. සිංහාසනයේහි වැඩ හිඳින්නා වූ සදාකල්ම ජීවත් වන්නා වූ තැනන් වහන්සේට ප්‍රශංසාවද ගෞරවයද ස්තුතියද දෙන කල වැඩි මහල්ලන් 24 දෙනාද
සිංහාසනයෙහි වැඩ සිටින තැනන් වහන්සේ ඉදිරියෙහි වැටි සදාකල්ම ජීවත් වන්නා වූ තැනන් වහන්සේට නමස්කාර කර තමුන්ගේ ඔටුනු සිංහාසනයේ ඉදිරියෙහි හෙලා අපගේ ස්වාමීන් වහන්ස අපගේ දෙවියන් වහන්ස ඔබ ප්‍රශංසාවත් ගෞරවයක් බලයක් ලබන්ට වටින තැනන් වහන්සේය මක් නිසාද ඔබ සියලු දේ මැව්සේක ඔබගේ කැමැත්ත නිසා ඒවා තිබුණේය ඒවා මවන ලද්දේ යයි කියති 9-10 வசனங்கள் மேலும் சிங்காசனம் மேல் வீற்றிருந்த சதா காலம் உயிரோடு இருக்கிறவரும் அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் சோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனம் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாக விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனம் வைத்து கர்த்தாவே தேவரின் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிற பாத்திரராய் இருக்கிறீர் நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர் உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவர்களும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கின்றன என்றார்கள் ඒ 24 දෙනාට ඉන්න බැරි වුණා அந்த 24 பேர்கள் இருக்க முடியாமல் போய்விட்டது අර අනිත් දේව දූතයෝ දෙවියන් වහන්සේට ප්‍රශංසාව දෙනකොට மற்ற தேவதூத ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தும் போது මේ 24 දෙනා ඒගොල්ලෝ දූතයින් තමයි அவர்களும் தேவதூதர்கள் தான் නමුත් අර සියලුම අනිත් දූතයින්ට වඩා ඉහළයි மற்ற தூதர்களை விட அவர்கள் பெரிதா இருந்தாலும் ඒකනේ අර වැඩි මහල්ලන් කියන වචනේ පාවිච්චි කරන්නේ යෝහන් ஆகவே தான் யோவான் மூப்பர்கள் என்று பாவிக்கிறார் ඒගොල්ලෝ සිංහාසනෙන් බහිනවා அவர்கள் சிங்காசனம் இறங்கி வருகிறார்கள் ඒගොල්ලෝ ඔටුනු ගලවනවා தங்களுடைய கிரீடங்களை கலட்டுகிறார்கள் දෙවියන් වහන්සේ ඉදිරියේ තියනවා தேவனுடைய முன்பதாக வைக்கிறார்கள் ඊට පස්සේ ඒගොල්ලෝ දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරනවා அதன் பிற்பாடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார்கள் කියන ඔබ වහන්සේ තමයි සියලු දේ මැව්වේ ஆண்டவர் நீர் தான் சகலத்தையும் சிருஷ்டித்தீர் අපගේ ස්වාමීන් වහන්සේ අපගේ දෙවියන් වහන්සේ කියලා எங்களுடைய කියනවා ஆண்டவர் බලන්න ඒගොල්ලෝ කියනවා අපගේ දෙවියන් වහන්සේ අපගේ දෙවියන් எங்களுடைய වහන්සේ ஆண்டவர் எங்களுடைய ஆண்டவர் சொல்லுகிறார்கள் හරිද ඒගොල්ලෝ ආඩම්බර වෙනවා அவர்கள் பெருமை அடைகிறார்கள் අපේ දෙවියන් වහන්සේ எங்களுடைய ஆண்டவர் ඔබ වහන්සේ සියලු දේවල් මැව්වා நீங்க சகலத்தையும் சிருஷ்டித்தவர் කියලා ඒගොල්ලෝ නමස්කාර කරනවා அப்படி சொல்லி நமஸ்கரிக்கிறார்கள் දැන් අපි මොනවද දන්නවද කරන්න நாங்க என்ன செய்ய போகிறோம் අපේ දෙවියන් වහන්සේ ගැන ටිකක් බැලුවා நாங்க ஆண்டவரை கொடுத்து சற்று பார்த்தோம் මේ බයිබලයේ කියලා තියෙන දේවල් වලට වඩා இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு மேலாக ඔගොල්ලෝ මවා ගන්න එපා දේවල්. நீங்கள் வேறு காரியங்களை சிந்தித்துக் கொள்ள வேண்டாம். එතකොට වැරදි මත අපිට එන්න පුළුවන්. பிழையான எண்ணங்கள் தோன்றலாம். එහෙම තමයි වැරදි ඉගැන්වීම් එන්නේ. அப்படித்தான் பிழையான உபதேசங்கள் வருகின்றன. එක දෙයක් මං කියන්න. ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். සිංහාසනයේ මීට වඩා දේවල් තිබිලා ඇති ස්වර්ගේ. பரலோகத்திலே சிங்காசனத்திலே இதைவிட மேலான காரியங்கள் இருந்திருக்க கூடும். ඔය ටික විතරයිද තිබුණේ? இது மாத்திரமா இருந்தது. තව කොච්චර දේවල් තියෙන්නේ නැද්ද? எத்தனையோ காரியங்கள் இருந்திருக்கலாம். ඇයි යෝහන් ඒවා ලියන්නේ නැත්තේ? ஏன் யோவான் அதை எழுதவில்லை? බැලුවේ නැහැ. பார்க்கவில்லை. එයාට ඒවා බලන්න තරම් හිතුන්නේ නැහැ. அவருக்கு பார்ப்பது கூட இருக்கவில்லை. ඇයි ஏன்? දෙවියන් වහන්සේ දිහා බලනකොට ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது ඒ වටේ සිදුවෙන ඒ සිංහාසනයේ වටේ සිදුවෙන දේවල් දිහා බලනකොට சிங்காசன சுற்றி நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது එයා අනිත් දේවල් ගැන හිතන්න පවා බලන්න පවා மற்ற යාට காரியங்களை பார்ப்பதையோ சிந்திக்கவோ இல்லாம இருந்தது. අද to him who sits on the throne க்கு நீங்க போட்டு ரெடி பண்ணிக்கிறீங்க. ඒක තමයි මට සමහර වෙලාවට සමහර අය කියන ඒවා බලනකොට මට අප්‍රිය எனக்கு හැදෙන්නේ. சிலர் சொல்லும் போது எனக்கு அருவருப்பா இருக்கும். ස්වර්ගයට ගියාලු. பரலோகத்துக்கு போனாங்களாம். පියාණන් වහන්සේ ඉඳගෙන ඉන්නවලු. பிதா உட்கார்ந்து இருக்கிறாராம். එතන මෝසෙස් එලයිජා හැම ඉඳගෙන ඉන්නවා. மோசே எலியா இப்ப எலிசா உட்கார்ந்து இருக்கிறாங்களாம். බොරු. போய் පට්ටපල් බොරු. பச்சை போய் ස්වර්ගයට ගියා නම් பரலோகத்துக்கு போனா අපි දෙවියන් වහන්සේ දිහා විතරයි බලන්න වෙන්නේ நாங்க අපිට. தேவனை நோக்கி மாத்திரம் தான் பார்க்க போறோம். ඇහැ ගන්නවත් නැහැ. கண்களை அங்க அகற்றவே மாட்டோம். එච්චරට උන්වහන්සේ මනහරයි. அவ்வளவு அழகான மகத்துவம் உள்ளவர், එච්චරට උසස්. அவர் உயர்ந்தவர், එච්චරට ලස්සනයි. அவர் அழகானவர். ඒ ලස්සන දෙවියන් වහන්සේ அந்த அழகான ஆண்டவர் රූපයක් නෙවෙයි, உருவம் அல்ல, රූකඩයක් නෙවෙයි, சிலை அல்ல, පින්තූරයක් නෙවෙයි. எந்த படமும் அல்ல, සර්ව බලදායි. சர்வ வல்லவர், සර්ව ව්‍යාප්ත. சர்வ வியாபகர், සර්ව ප්‍රඥාවන්ත. சர்வ ஞானி, මැවුම්කාරයානෝ. சிருஷ்டிகர். නැගිට සිට අපේ මේ මැවුම්කාරයානන්ට নমස්කාරය දෙමු. நமஸ்காரக்க போகிறோம்.